வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் சமூகத்தில் நடந்த சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி சார். நேற்று பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. காலையில் வாக்கிங் போகும்போது லைட்டாக மயக்கமாக இருந்தது, அதனால அவரை அப்போலோவில் சேர்த்துருக்காங்க. இன்றைக்கி அதோட அப்டேட் பார்த்தீங்கன்னா கிரீம்ஸ் ரோடு அப்போலோவில் ஏதோ வசதி இல்லை அப்படின்றதுக்காக தேனாம்பேட்டுக்கு மாற்றி அங்கே ஏதோ செக்கப் பண்ணி அதுக்கப்புறமா திரும்ப கிரீம்ஸ் ரோடு அப்போலோவுக்கு போயிருக்காரு. இது என்ன சார் ஆக்சுவலி நடந்துட்டுருக்கு? முதல்வருக்கு உடல்நிலை நன்றாக இருக்கிறது, அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது என்று மருத்துவமனை தகவல் வெளியிட்டிருக்கிறது. அப்போலோ மருத்துவமனையிலிருந்து நேற்று காலை வந்த அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்கிறது என்றால், காலையில் நடைப்பயிற்சி செய்யும்போது முதல்வருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது, அதனால் அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வந்தது. இரவு வந்த பத்திரிகை செய்தியில், அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள பத்திரிகை செய்தியில், அந்த தலை சுற்றல் தொடர்பான விஷயங்களுக்காக அப்போலோவில் முதல்வர் அனுமதிக்கப்பட்டார். 3 நாட்களுக்கு கூடுதலாக 3 நாட்களுக்கு அவருக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை செய்திருக்கிறார்கள். மருத்துவமனையில் இருந்து கொண்டே அவர் முதல்வர் பணிகளை தொடர்வார் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காலையில் நடைப்பயிற்சி ஏற்பட்ட போது தலை சுற்றல் ஏற்பட்டால் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இல்லையா? எல்லாரும் தானே பண்ணுவாங்க. நடைப்பயிற்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அறிவாலயத்துக்கு போய் அன்வர் ராஜா வாங்கன்னு கட்சியில் சேர்த்துக்கிட்டு அதற்கு பிறகு சிபிஎம் செயலாளர் திரு சண்முகம் அவர்களை சந்தித்து விட்டு அதற்கு பிறகு மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று முதல்வர் பொறுமையாக அட்மிட் ஆகியிருக்கிறார். நேற்று மாலை அன்னியார் எழுதிய அவரும் நானும் என்ற புத்தக வெளியீட்டு விழா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. இன்னொரு விஷயம், அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது தலை சுற்றல் ஏற்பட்டே அவர் அட்மிட் ஆகிறதாக இருந்தால் முதலில் அதிகாரிகள் வீட்டுக்கு தகவல் தெரிவிப்பார்கள். வீட்டுக்கு தகவல் தெரிவித்ததும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உடனடியாக உடன் செல்வார்கள். இதுதான் குறைஞ்சபட்சம் உதயநிதி அவர்கள் வேற எங்கே இருந்தாலும் அந்நியார் கூட தான் இருந்திருப்பாங்க. நேராக உடனே வர வேண்டும். அட்மிட்லாம் பண்ணி முடித்த பிறகு மதியம் இவர்கள் வந்தார்கள். மாலையில் நடந்த அந்த நிகழ்ச்சியை அவரும் நானும் நிகழ்ச்சியில் பார்த்தீர்கள் என்றால் அவ்வளவு மகிழ்வாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்னி மேடையிலேயே ஜோக் அடிக்கிறார். பல்வேறு வேலைகளுக்கு இடையில் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கிய திரு துணை முதல்வர் அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வேன். அவருக்கு ஒரே வெக்கம், அம்மா இப்படி நம்மளை கிண்டல் பண்ணுது அப்படின்ட்டு. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கிடையே நேரம் ஒதுக்கி வந்திருக்கக்கூடிய துணை முதலமைச்சர், தமிழக அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுமே அப்படியே கிளிக்குன்னு சிரிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க. அப்போ முதல்வருக்கு உடல்நிலைக்கு அச்சப்படும் அளவுக்கு எதுவுமே இல்லை. இன்னொன்று அவங்களும் சொல்லியிருந்தாங்க, ஸ்டாலின் அவர்களை இதை நேர்காணலில் பார்த்துட்டே இருக்காங்களா? நேரலையில் இதை பார்த்து கொண்டு, அப்போ ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு டிவி பார்த்துருக்காரு, இதை வீட்டிலே இருந்து டிவி பார்த்துருக்கலாம். ஸோ என்ன நடந்திருக்கும் என்று நான் புரிந்து கொள்கிறேன் என்றால், இந்த அதிகாரிகள், சார் நீங்கள் செக்ரட்டரியேட்டில் இருந்தாலும் நாங்கள் தான் ஆட்சி பண்ண போகிறோம், நீங்கள் அதை போய் ஹாஸ்பிட்டலில் பட்டு பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஆட்சி பண்ணுங்கள், நாங்கள் எங்கே பண்ண வேண்டியதை பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் இங்கே இருந்தாலும் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு தான் நாங்கள் கவர்மெண்ட்டை நடத்த போகிறோம் என்று அவரை போய் ஓய்வெடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். அவர்களின் கூற்றுப்படியே இப்போது முதல்வருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் நான் தலைமை பதவிக்கு தகுதியானவன் என்பதை திரு உதயநிதி அவர்கள் நிரூபிப்பதற்கான அவகாசத்தை இயற்கை அவருக்கு வழங்கியிருக்கிறது. இன்றைக்கி வயது முதுமை, உடலில் இந்த வயதானவர்களுக்கு வரக்கூடிய நோவு சிஎம்க்கு இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் ஜிம்முக்குலாம் போயிட்டு வீடியோலாம் போட்டாலும் அந்த முதுமைக்கே உண்டான அந்த 70 கடந்து விட்டார். அதற்கு உண்டான அந்த பலவீனங்கள் அவர் உடல்நிலையில் இருக்கிறது. அதனால் திரு உதயநிதி அவர்கள் பெரும்பாலான பாரத்தை தன் தோளில் சுமக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எம்எல்ஏ ஆகினாங்க, வேலை செய்யல. அமைச்சராகினாங்க, வேலை செய்யலை. சினிமாவுக்கு கதை கட்டுன்னு இருக்குது. துணை முதல்வர் ஆகினாங்க, அப்பவும் வேலை செய்யலை. உட்காந்து இன்னும் நைட்டு வேர்ல்டு சினிமா பார்த்துக்கிட்டு பெரிய ஸ்க்ரீனில் படத்தை பார்த்துக்கிட்டு ப்ரொடியூசருங்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டு ரெட் ஜெயண்ட்டுக்கு படம் எந்த படத்தை வாங்குறது, எந்த நடிகரை காலி பண்ணலான்னு பார்க்குறதுன்னு இந்த வேலைகளை விட்டு அரசியல் பொறுப்பை சுமக்க வேண்டிய கட்டாயத்திற்கு பட்டத்து இளவரசர் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். திரு உதயநிதி அவர்களும் இதை சேலஞ்சாக எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் நான் அவர் வேலை செய்கிறதுல விமர்சனத்தை வைக்கிறேன். நீங்கள் வேலை செய்யுங்க, நான் தலைவராக ஏற்றுக்கிறேன். தலைவர்னா என் தலைவராக இல்லை, திமுகவுக்கு தலைவராக தகுதியானவர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். தொண்டர்களும் ஏற்றுக்கொள்வார்கள்.
ஸோ நீங்கள் உட்காந்து நீங்கள் அம்மா நிகழ்ச்சியில் போயிட்டு சந்தோஷமாக கலந்துக்கிட்டு சிரிக்கிறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க, இதெல்லாம் ஒன்றும் தவறில்லை. அப்பாவோட வேலையை கையில் எடுத்துக்கங்க. உங்கள் தந்தையின் முகத்தை வைத்து தான் இந்த திமுகவின் பிரச்சாரமே திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் முதல்வருக்கு உடல்நல குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது என்பது நீங்கள் சந்திக்க போகும் 2026 என்ற மாபெரும் போருக்கு மிகப்பெரிய பின்னடைவு திமுகவுக்கு. சிஎம்ஐ வச்சு தான் நீங்கள் உங்களோட என்டையர் கேம்பெயினை பிளான் பண்ணியிருக்கீங்க. ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின், வீடு தேடி ஸ்டாலின்ட்டு தான் நீங்கள் பிராண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி அந்த ஸ்டாலின் அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது போது உங்களுடன் உதயநிதினு வாருங்கள், பொறுப்பை எடுத்துக்கங்க, எடுத்து வந்து செய்யுங்க. பதவிக்கு வரணும்னு ஆசை மட்டும் இருக்குதுல்ல, உழைங்கி அதுக்காக என்று தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். துணை முதல்வர் என்றால் துணையாக அல்லவா இருக்க வேண்டும், தூங்கி கொண்டிருக்கக்கூடாது அல்லவா? அதனால் துணையாக இருந்து அவருடைய பாரத்தை சுமப்பதற்கு உதயநிதி வர வேண்டும். உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் யாராவது வந்து ஊர்வலத்தில் உங்கள் அம்மா இருக்குது, இப்போ நீ நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னு உங்கள் அம்மா வேலைக்கு அனுப்புவியா? இல்லை சார், வீட்டில் பாருங்க சார். அம்மாவுக்கு வயசான உடனே என்ன சொல்லுவா? நீ இல்லைம்மா போய் சம்பாரிச்சிட்டோம்மான்னு சொல்லுவியா? இல்லை சார். நீங்கள் உங்கள் அப்பா வேலைக்கு அனுப்புவீங்களா? அப்போ நீங்கள் மட்டும் உங்கள் அப்பா வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டான்றீங்க. அப்பா ரெஸ்ட் எடுப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இதானே மகனுக்கு அழகு. நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதுதானே, நீங்களும் இந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தானே. அப்பா நீ கஷ்டப்படாதப்பா, நான் இருக்கிறேன், தான் வளர்ந்துட்டேன்ல, நீ துணை முதல்வரெலாம் ஆகிட்டேன், இளைஞரணிக்கு நீங்கள் இருந்தது போலவே இளைஞரணி செயலாளராக ஆகிவிட்டேன். நீங்களாவது 70 வயசில் இளைஞரணிக்கு வந்தீங்க, நான் 70 வயசாயும் இளைஞரணியிலே இருந்தீங்க, நான் உரிய வயதில் வந்திருக்கிறேன், நான் பொறுப்பை பார்த்து கொள்கிறேன் என்று உதயநிதி அவர்கள் முன்வர வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நல்லா இருக்கார் சிஎம். இப்போது தேனாம்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு போனார்ல சார், அதுக்கப்புறம் தானே கிரீன்ஸ் ரோடில் இருக்க அப்போலோக்கு போகிறாரு. அப்போலாம் காரில் உட்காந்துட்டு தான் போகிறாரு. நல்லா தானே இருக்காரு, அதனால வந்து எந்த சிக்கலும் இல்லை, நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. ரொட்டீன் ப்ரொசீஜர் போல இருக்குது அப்படின்னு தோணுது. அதிகாரிங்க சொல்லியிருப்பாங்க, சார் ஏன் சார் சின்னதாக ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது சார், போங்க சார், நீங்கள் போங்க சார், போய் படுத்துங்க சார், அங்கே அப்போ ரெஸ்ட் எடுங்க சார், எல்லாம் ரிலாக்ஸாக டிவி பழைய படம்லாம் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கும் படம்லாம் பார்த்துன்னு இருங்க, நானும் தினேஷ் செந்தில் வேலைலாம் சேர்ந்து பார்த்துக்கிறேன் சார், எதுக்கு சார்? சார் ஒருவேளை முதலமைச்சர் வந்து மருத்துவமனையில் இருக்காரு, இருந்துக்கிட்டு நான் வந்து ஆட்சிக்கு வரணும், மக்கள் வந்து இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்றது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு அனுதாபமாக ஒரு அறிக்கை வெளியிட்டாருன்னா முதல்வர் மேலே ஒரு பரிதாபம் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குமா சார்? அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. எந்த பரிதாபமும் இந்த திராவிட மாடல் ஆட்சி மீது வராது, குறிப்பாக முதல்வர் மீது வராது. இது நீங்கள் சொல்கிறது ஒருவேளை இவர்களுக்கு இந்த அதிகாரிங்க போய் அவரை படுக்க வச்சதுக்கு இது ஒரு பிளானாக கூட இருக்கலாம், அனுதாபம் வரும் அப்படின்ட்டு. எந்த அனுதாபமும் வராது. அவர் ஒரு செயலற்ற முதல்வர் என்று பார்க்கிறார்கள். நல்ல மனுஷன், நீங்கள் எந்த ஜனங்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் நல்ல மனுஷங்க, நல்ல மனுஷன் என்று தான் சொல்வார்கள், வல்லவர் என்று ஒருவரும் சொல்ல மாட்டார்கள். அவர் வல்லவராக இருந்தால் நாடு இந்த மாதிரி குட்டிச்சவராக இருக்காது. சரி சார், எனிவே இப்போது முதலமைச்சர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்காங்க, அவர் எடுக்க வேண்டிய முக்கிய முடிவுகள்லாம் இப்போ யார் சார் எடுப்பா? அதிகாரிகள். இதுவரை யார் எடுத்தாங்க? ஸோ அவரோட ஆப்சன்ஸ் அப்படின்றது பெருசாக தெரியாதுன்னு சொல்கிறீங்களா? 21 நாள் அமெரிக்காவில் இருந்தார், அன்றைக்கி கவர்மெண்ட் நடக்கலையா? அமெரிக்காவில் போய் ஒரு பாட்டுக்கு ஜாலியாக வந்த நாள் முதல் சைக்கிள் ஓட்டு இருந்தாரா? கவர்மெண்ட் நடக்கலையா? சரி, இவர் செக்ரட்டரியேட்லேயே இருக்கும்போது அவராக முடிவெடுத்தார். நம்ம தான் முடிவெடுக்கிறோன்ட்டு அவரை நம்ப வச்சாங்க. திங்கக்கிழமை தினேஷ் ஒன்று சொல்கிறது, புதன்கிழமை தினேஷ் சொன்னது செந்தில் வேலன் சொல்கிறது, வியாழக்கிழமை உதயச்சந்திராத்தை சொல்கிறது. அவ்வளோதான், இதுதான் உலகம் போல இருக்குது. 3 பேர் சொல்லிட்டாங்க, மும்மூர்த்திகளே சொல்லிவிட்டார்களேன்னு முடிவெடுத்துருவார். அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ நீங்கள் இதை ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இருங்க சார், எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கலந்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சார், இப்போ இந்த அவரும் நானும் அந்த புக் ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே முத்து அவர்கள் இறந்ததனால் தள்ளி போனது. அப்படி இருக்கும்போது அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் இந்த ஃபங்க்ஷனை நடத்தி தானே சார் ஆகணும், எல்லா கெஸ்ட்டுங்களெல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. இது வந்து ஒரு அவசர அறுவை சிகிச்சைக்கு என்ன குறிக்கப்பட்ட நாளாக இது. 2 பேர் முக்கிய கெஸ்ட்டு, எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி, டாஃபே நிர்வாக இயக்குனர் மல்லிகா ஸ்ரீனிவாசன். ஏற்கனவே முத்து இருந்த அன்றைக்கி தள்ளி வச்சிட்டாங்க. இன்னொரு 1 வாரம் தள்ளி வைக்கிங்க, 3 நாள் ரெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. 4வது நாள் இந்த நிகழ்ச்சியை வைத்துக்கொள்வோம். இன்னொன்று, இப்போது இந்த கல்யாணத்துக்கெலாம் இப்போ நீங்கள் ராணி முத்தையா ஹாலை நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அட்வான்ஸை திருப்பி கொடுப்பாங்களா? கேன்சல் ஆச்சுன்னா தெரியல, கொடுக்க மாட்டாங்க. அவள் தான் கொடுத்தது தான். அது மாதிரி பெரிய ஹாலுக்கு அட்வான்ஸ் கொடுத்து நஷ்டமாயிடுச்சு அவங்களுக்கு. அது ஒரு நூலகம், 2000 ரூபாய் என்னமோ இருக்கும் அங்கே நிகழ்ச்சி நடத்துறது. அப்படியே இருந்தாலும் அந்த 10,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்குவோம், அந்த வாடகை 10,000 ரூபாய் இன்னொரு வாட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு வறுமையில் இருக்கீங்களா? அப்போது சார், இப்போ முதல்வர் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கார், ரொம்ப அலாமிங்காக இருந்திருந்தா இந்த புக் ஃபங்க்ஷனை நிறுத்தி வச்சுருப்பாங்க, இல்லை போஸ்ட்பான் பண்ணியிருப்பாங்களே சார்? அண்ணியால் போய் மேடையில் சிரித்து பேச முடியுமா? முடியாது. பேன் ஜோக் அடிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு புக்கு ஃபங்க்ஷனுக்கு போக முடியுமா? எனக்கு உதயநிதி பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அப்பா மேலே அவ்வளோ பாசம். அப்பாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உதயநிதியால் தாங்க முடியாது, சொல்கிறேன் நான்.
அண்ணியும் இப்படி தான். அவர் தானே அவங்க உலகம். அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு போய் ஜாலியாக சிரிச்சுன்னு இருக்கிறாங்கன்னா டாக்டர்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்க அவருக்கு. ஓயாமல் இந்த தினேஷ் காதில் ஏதாவது ஓதினே இருக்கிறான். கொஞ்சம் தினேஷ் கிட்ட விடாமல் இருந்தீங்கனாலே பார்த்து டென்ஷன் அவருக்கு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. நீ போய் ரெஸ்ட் எடுங்க நீங்கள். சார் அவர் அப்படி ஓதுனாலும் கூட அரசாங்க மக்கள்லாம் சந்தோஷமா இருக்காங்க, நம்ம தான் வந்துட்டு ஒரு நல்ல ஆட்சி தந்திருக்கோம் அப்படின்னு சொல்றப்ப மனசு குளிர் தானே சார் செய்யும். குளிர் தான் செய்து டெய்லி 10 வாட்டி இதே ஓதிக்கிட்டு இருந்தா ஐயோ மக்களோட சந்தோஷம் எங்கே குறைந்து விட போகிறதே என்ற ஆங்ஸைட்டி இருக்கும்ல. அதனால் நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள். நிச்சயமாக ரொம்ப பாசமான குடும்பம் அது. அதனால் இது போல் அவருக்கு ஏதாவது சிக்கல்னா போய் ஜாலியாக ஜோக் அடிச்சுக்கின்னு நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு கொஞ்சி குழாவி மகிழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். அதுவும் வந்து உடல்நிலை சரியில்லாத பொழுது ஒரு மிகச்சிறப்பான புத்தக வெளியீட்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்ற நெருக்கடிலாம் இல்லை. அப்புறம் என்ன, இன்னொன்று தலைப்பே அவரும் நானும் தான். அவர் மருத்துவமனையில் இருக்கிறார், அப்போ நான் மட்டும். அதனால ஒன்றும் முதல்வரை பற்றி ஒன்றும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சார் இப்போங்க சார் எப்பவுமே வந்து திமுக கூட கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அங்கே இங்கேன்னு கூட்டணி கட்சிகளில் கலக்கக்குரல் எழுப்புறாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்காங்க சார். கூட்டணி கட்சிகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கறதுக்காக கூட இதை செஞ்சுருக்கலாம்ல. இவ்வளோ நாள் சிஎம்மை பார்க்குறதுக்கு முக்கிய தலைவர்கள் யாரும் போனாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, சிஎம்க்கு ஹெல்த் சரியில்லை, அவர் அதிர்ச்சி அடையும்படி எந்த விஷயத்தையும் சொல்லாதீர்கள்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. இவங்களும் போயிட்டு எப்படிங்க இருக்கு ஆட்சி செம்மையாக இருக்குது சார்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. இப்போ போய் இவர் இப்போ படுக்க வச்சிட்டோன்னா சண்முகத்தை கூப்பிட்டு நீங்கள் வேறு 7 சீட்டு 8 சீட்டுன்னு கேட்குறீங்க, வருத்தப்படுறாரு, ஹெல்த் வேறு சரியில்லை, சரி அப்போ என்னையா பண்ணதுக்கு 5 வாங்கிக்கிங்க. திரும்ப கூப்பிட்டு நீங்கள் வேற இப்போ கால்வாசி ஓட்டு எங்களுது, 4ல் 1 ஓட்டு எங்களுதுன்னு சொல்லியிருக்கீங்க, அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. 25 கொத்து வேணும். 25 கொத்து வேணும்னு கேட்டிருக்கீங்க பாருங்கள், அதுவே ஸ்ட்ரெஸ். இப்போ என்னையா பண்ணுற, அதே 6 வாங்கி. முத்தரசன் பிரச்சனையே இல்லை, நீ எவ்வளோ கொடுக்குறியோ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கிறார். மற்ற கட்சிகளும் பிரச்சனை இல்லை. வைகோவை உடைக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு வசதியாக இருக்கிறது அல்லவா சார். ஹெல்த் சரியில்லை, என்னங்க பண்ணணும், அதிக சீட்டு வாங்கிக்கிங்க சார், முடிஞ்சால் உதயசூரியன் சிந்தர் நில்லுங்க சார். நீங்கள் போய் நான் தனி சின்னன்னு சொன்னீங்கன்னா சிஎம்க்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் சார், உருட்டலாமா? அவ்வளவுதான். இப்படி திட்டத்தில் யார் சார் வகுத்து கொடுக்குறது? சூப்பராக இருக்கு. அருமையான கேள்வி கேட்டீங்க, அருமையான கேள்வி கேட்டீங்க. பல சிந்தனை சிற்பிகள் அடங்கிய குழு அது. 11 பேர் கொண்ட குழு. குழுவின் தலைவர் சிந்தனை சிற்பி டிஆர்வி ராஜா. அவர் தலைமையில் திங்க் டேங்க் என்று ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. டிஆர்வி ராஜா, அன்பில் மகேஷ், அண்ணாநகர் கார்த்தி, தூத்துக்குடி இளைஞரணி மாவட்ட செயலர்னு நினைக்கிறேன் ஜோயல், பெரியசாமியோட மகன், இன்னும் ஒரு 4-5 பேர். இத்தகைய சிந்தனை சிற்பிகள் கொண்ட ஒரு வாட்ஸ்அப் குழு திங்க் டேங்க், அது பேரே திங்க் டேங்க். அந்த சிந்தனை சிற்பிகள் எல்லாம் எப்படி முட்டு சந்துக்குச்சி மன்னிக்கணும், எப்படி திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவது என்று சிந்தித்து இந்த யோசனைகள் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஒரு சிந்திக்கிறதுக்குன்னே சிந்திக்கிறத அவுட் சோர்ஸ் பண்ணி இங்கே ஷோ டைமு, ஐபேக்கு, பசன் சேட்ரு, பென்னு, இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. அவர்களுடைய மூளையில் உதிக்காத சிந்தனை இந்த சிந்தனை சிற்பிகளுக்கு உதிக்கும். ஸோ அவர்களோட சிந்தனையில் உதித்த ஆலோசனைகளை, யோசனைகளை, திட்டங்களை இந்த சிந்தனை சிற்பிகள் குழு ஆராய்ந்து இதில் எதை செயல்படுத்தலாம் என்று ஆலோசனை வழங்குவதன் அடிப்படையில் இந்த அரசே நடைபெற்றுக்கணும். அரசுன்னு சொல்ல முடியாது, அரசு அதிகாரி, அவங்க கிட்ட சேர்க்க மாட்டாங்க. தேர்தல் பிரச்சாரம் 26க்கான தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன ஆகும் என்பதை போக போக பார்ப்போம். இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிரச்சாரத்திலே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருக்காரு, அவர் பூர்ண குணம் அடைய நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி, திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூர்ண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். நம்ம இந்த பிரச்சாரத்தின் போது என்னென்னலாம் இபிஎஸ் அவர்கள் பேசுகிறாரோ அதுக்கு பதில் சொல்கிறாரு மு.க. ஸ்டாலின். ஸோ ஒரு நல்ல ட்ராக்ஷன் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இது கூட ஒரு காரணமாக இருக்கலாமாங்க சார்? பதில் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ போய் அவர் ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆகிட்டாருன்னா பதில் சொல்ல தேவையில்லை. இல்லைப்பா பாவம் என்று சொல்லலாம் அல்லவா? இது பேசு பொருள் ஆகும் அல்லவா? நீ எது தலைப்பு செய்தி, சிஎம்க்கு உடம்பு சரியில்லைன்றது நீங்கள் பேசு பொருள் ஆகி விட்டது அல்லவா? அதுதான் காரணம். இபிஎஸ் டெய்லி பேசினுக்கிறாரு. இப்போது இன்று காலையில் நெசவாளர்களோடு கூட்டம் நடத்தி, கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்களோடு கூட்டம் நடத்தி லைவ் போட்டுட்டு இருந்தாங்க. அவர்களின் குறைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கி அந்த நெசவாளர்கள் பிரச்சனையை இன்று மாலை பேச போகிறார். இப்போ இதுக்கு இன்றைக்கி சாயங்காலம் பதில் சொல்லணும். என்னையா ஓயாமல் இருந்தாலும் தொல்லை கொடுத்துன்னுக்கிறார், பதில் சொல்ல வேண்டியது என்னங்க பண்ணுங்க சார், படுத்துங்க சார், 3 நாள் ரெஸ்ட் எடுங்க சார். சார் எப்படியும் அதிகாரிகள் தானே சார் எழுதி கொடுக்க போகிறாங்க, அதவே சும்மா அவர் ஒரு சொல்லி வெளியிடுங்கன்னா வெளியிட்டு போகிறாங்க. சிஎம் நாலேஜுக்கு இதை கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குல்ல. மற்றதை மறைக்கலாம். கேட்பார், நீ என்னையா பேசினாருன்ட்டு கேட்பார். சார் இதெல்லாம் பேசினார், என்ன இவ்வளோ இருக்குது, இப்போ எதுவுமே பண்ணலையா, நம்ம 98% நிறைவேற்றியாச்சு, நீங்கள் எங்கள் தலைவரே அவர்கிட்ட சொல்ல மாட்டலாம்ல, கன்வீனியன்ட்டில். என்னங்க இன்றைக்கி என்ன பேச சார், ஒன்றும் பேசலை சார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க சார், இந்தாங்க இந்த சாப்பிடுங்க, மாத்திரை போடுங்க, எவ்வளோ வசதி. ஏன்னா சார் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி ஆற்று மணலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தடை விதிச்சுட்டு எம்சாண்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோம். பட் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா திருட்டுத்தனமாக மணல் எடுக்கிறாங்க. அதுவும் காவேரி படுகையில் சென்று பேசியிருக்கிறார். ஆற்று மணல் கொள்ளை இன்னும் நிற்கவில்லை, இதைத்தான் அமலாக்கத்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது. ஆற்று படுகைகளை கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள், ஆற்று மணலை திருடுகிறார்கள், அரசாங்கமே ஆற்று மணலை திருடியது அப்படின்னு பேசியிருக்கிறாரு. நாங்கள் இதுக்கு தான் எம்சாண்டை அறிமுகப்படுத்தணுன்றாங்க. இது கரெக்டு தானே? இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? இப்போ வந்து திரு மு க ஸ்டாலின் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. எனவே இப்போ இபிஎஸ் அவர்கள் சொல்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் பதில் சொல்லி தானே ஆகணும். இவங்களுக்கு அதை பற்றி என்ன கவலை? உடல்நிலை சரியில்லை. இப்போ இந்த ஒருத்தர் நேற்று மயிலாடுதுறையில் சொன்னார் அல்லவா, எத்தனை கேள்வி கேட்டாலும் என்ன பதில் சொன்னார்? தவறான தகவல் சொன்னாரா? அதே மாதிரி இபிஎஸ் கேள்வி கேட்கிறார், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினீர்களா? உடல்நிலை சரியில்லை. ஆற்று மணலை திருடுகிறீர்களே, உடல்நிலை சரியில்லை. 90% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை, உடல்நிலை சரியில்லை. வசதியாக இருக்குதா? இப்போது மக்கள் யோசிப்பாங்கல்ல, என்ன அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, இந்த குடும்பம் வந்து இப்போ புக் ஃபங்க்ஷன் நடத்திட்டு இருக்காங்க, அதுவும் குதூகலமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு லாஜிக் கொஸ்டினை மக்கள் கேட்பாங்கல்ல. இது வந்து 2 வகையாக அஃபெக்ட் ஆகலாம் சார். ஒன்று வந்து அங்கே ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது குடும்பம் ஹாப்பியாக இருக்குன்ற மாதிரி மக்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குல்ல சார். இதை பற்றி யோசிக்கலையா அதிகாரிகள்? இது ஒரு அனுதாபமாக மாறிவிடும். முதல்வர் பாவம் என்று மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று இவர்கள் நினைத்திருக்கலாம் அல்லவா? மக்கள் யோசிப்பாங்கன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா ஏன் 4 வருஷமாக அலங்கோல ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க? மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, மக்கள் முட்டாள். தேர்தல் வந்தோடனே போய் ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வாய் அடைச்சிட்டோன்னா இந்த ஜனங்க இப்போ கண்ணை மூடிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறோன்ற எண்ணம் இருந்ததுனால தானே இப்படி அலங்கோலமாக ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. தினந்தோறும் ஒரு சில பத்திரிகைகளாவது உங்கள் ஆட்சியின் அவலங்கள் பற்றி செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்கள் உங்கள் தலையில் குட்டி கொண்டிருக்கிறது. அவமானங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே. இதெல்லாம் மக்கள் பார்த்து கேள்வி கேட்பார்கள் என்ற துளியாவது உங்களுக்கு அக்கறை இருந்தால், அச்சம் இருந்தால் நீங்கள் இப்படி நடந்து கொள்வீர்களா? நீங்கள் சொல்கிற மாதிரி காமன் சென்ஸ் இல்லை அது. இல்லை, ஃபேமிலிக்கும் கெட்ட பேர் சார். அது செக்கப்புக்கே போயிருக்கிறதா வச்சுக்கலாம். அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவரை பற்றின நூல் வெளியிட்டு விட இப்போ அவசியமா? 10 நாள் கழிச்சு வையே, இன்னும் புக்கு அழுகிடுமா? பெரிஷபிள் குட்டா புக்கு? யார் எழுதுனதுலாம் அப்புறம் ஆரம்பிச்சேன்னா அது வேண்டான்ட்டு விட்றேன் நான். நீங்களே எழுதின புக்கா காவியமா அது? சார் முதலமைச்சர் தான் சரி பார்த்தாராம் சார் அந்த புக்கெல்லாம். முதலமைச்சர் தான் சரி பார்த்து ஒரு சில மிஸ்டேக்லாம் இருந்துச்சுன்னா அவங்க தான் சரி பார்த்து கொடுத்ததா சொல்கிறாங்க. அப்படி பாப்பாரு பாரு, நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறதுல இதில் புக்குக்கு ப்ரூஃப் பார்த்துருக்காரு அவரு. இது எப்படி மாற்ற அப்படி மாற்றுலாம் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. உருட்ட வேண்டிதான். அவங்கள ஒரு எழுத்தாளர்னே உருட்டிட்டாங்க, ஒரு ப்ரூஃப் ரீடர்னு உருட்டுறது என்ன பெரிய கஷ்டமா? இது ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்குல்ல. அதாவது இதுலேருந்து நம்ம ஓவராலாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஐடியா தீர்ந்து போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எடப்பாடி கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணலைன்னா இவ்வளோ நெருக்கடி வந்திருக்காது. எடப்பாடி கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாரு, டெய்லி புது புது பிரச்சனையை எழுப்புறாரு. நான் ஏற்கனவே சொன்னது போல் திரு வேலுமணி அவர்கள் எடப்பாடி ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே வேலுமணி போய் உள்ளூர் நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை பேசி அவர்களோடு கலந்து பேசி, இங்கே என்ன பிரச்சனை, எந்த பகுதிக்கு பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை, அதற்கு என்ன தீர்வு, நம்ம ஆட்சியில் என்ன பண்ணோம், இப்போ என்ன செய்யலை, இதெல்லாம் பேசி பாயிண்ட்ஸ் எடுத்து இவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவர் போய் கரெக்டாக அந்த ஏரியாவில் போய் நாகப்பட்டினம் பெல்ட்டுக்கு போனால் விவசாயிகள் பிரச்சனை, மீனவர்கள் பிரச்சனை, இன்றைக்கி எந்த ஊருன்னு தெரியல, நெசவாளர்கள் பிரச்சனை, அந்தந்த ஊர் பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இதுக்கு நீங்கள் கேட்டது மாதிரி பதில் சொல்லணும், கவுண்டர் பண்ணணும். பொய் சொல்கிறியா நீ சொல்கிற தப்பியா, நான் இவ்வளோ செஞ்சுருக்கோம் ஏன்னு சொல்லணும். எங்கே செஞ்சீங்க? திரு பழனிசாமி வந்து இந்த மாதிரி இவங்க எதுவும் செய்யலைன்னு சொன்னான்னா நீங்கள் ஸ்டாலின் மாதிரி துணிச்சலா, அந்த ஸ்டாலின் போலவே இந்த ஸ்டாலின் என்ன சொல்ல வேண்டும்? அது தவறான தகவல். எடப்பாடி பழனிசாமி சொல்வது தவறான தகவல் என்று சொல்ல வேண்டும். ஆனால் உங்களால் சொல்ல முடியல. இந்த பக்கம் வரிசையாக நீதிமன்றத்தில் பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்கு செல்ல இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு நாளுக்கு நாள் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நேற்று மட்டும் 12 கொலைகள் தமிழகத்தில். எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பி கொண்டிருக்கின்றன. என்ன பண்ணுறது? ஆங்கிலத்தில் த்ரோயிங் இன் தி டவல் அப்படின்வாங்க. அப்பா முடியலப்பா, என்ன பண்ண 10 கிராம்பா, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க.
கிட்டத்தட்ட திமுக தன் தோல்வியை ஒப்புக்கொண்டதாக பொருள். இன்றைக்கி டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. தேனம்பேட்டை அப்போலோவில் போய் டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போக வேண்டியது தானே, செக்ரட்டரி போக வேண்டியது தானே, வீட்டுக்கு போய் இந்த ரெஸ்ட் எடுங்க. வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் முதல்வர் வேலை பார்க்குறாருன்னா அது பெருசாக தெரியாது. ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு முதல்வர் வேலை பார்க்குறாருன்னா அப்போ படுத்துக்கிட்டு வேலை பார்க்க முடியுது இல்லை? அப்புறம் இதுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. அப்போ ஹெல்த்தில் ஏதோ சிக்கலா? ஒன்றும் இல்லை. ஹெல்த்தில் சிக்கலாக இருந்துச்சுன்னா குடும்பம் இப்படி மகிழ்ச்சியாக இருக்காது. கரெக்டாக நல்லா இருக்கார் செய்யணும். அப்போ இந்த அதிகாரிங்க, இந்த சிந்தனை சிற்பி குழு எல்லாம் சேர்ந்து இப்போ சொல்லி அனுப்பிச்சிருப்பார்ல, இப்போ கண்டிப்பாக இவங்க வந்து வருத்தத்தோடு போனாங்க, நம்ம பார்க்க முடிஞ்சுது. உதயநிதி அவர்கள் வரும்போதும் சரி, திருமதி துர்கா ஸ்டாலின் போகும்போதும் சரி, பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு வருத்தத்தோடு தான் உள்ளே போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே. அன்னைக்கு ஈவினிங்கே இப்படி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா சொல்லியிருப்பாருமா, ஒன்றும் இல்லைம்மா, சும்மா லைட்டாக இருந்துச்சு, உடனே வந்து அட்மிட் ஆகினாங்க, சும்மா ஒரு செக்கப் தான் அப்படின்னு சொன்னதுனால தான் இவங்களால மன நிம்மதியோடு இருக்க முடியுது. அப்போ ஒன்றும் இல்லைன்ற நானும் ஆனால் அதை தானே சொல்கிறேன். பட் 8 மாதம் நான் அங்கேயே ஹாஸ்பிட்டல்லே படுத்திருக்க முடியாதுல்ல, இது எல்லாத்தையும் வந்து திரும்ப எதிர்கொண்டு தானே ஆகணும். கரெக்டு. இப்போ ஒரு வாரம் டெஸ்ட்டுக்கு சாம்பிளுக்கு போய் படுப்போம். நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் போய் 10 நாள் படுப்போம். அப்படியே அனுதாபாலையில் ஓட்டு விழுந்துருன்ற எண்ணமாக இருக்கலாம் அல்லவா? இது சோதனை ஓட்டமாக இருந்தால் இதெல்லாம் அரசியலில் பண்ணாததா? இல்லை சார், அப்படி பிளான் பண்ண நீங்கள் ஒன்று இந்த புக் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு போய் படுத்திருக்கணும். அதுதான் இல்லையா, புக் ஃபங்க்ஷனை தள்ளி வைக்கிறதுக்கு அறிவுறுத்தி இருக்கணும். ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கல. ஜனங்க அவ்வளோ முட்டாள். அது எப்படி இவ்வளோ கணக்கு போடுவாங்க? புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனதும் உங்களோட இயல்பான மனது வெளியே வந்து விட்டது. மகனை பார்த்து பூரிப்பு. துணை முதல்வர் அவர்களே என்று மகனை அழைப்பதில் பெருமிதம். உங்களாலேயே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. இது வேலையை ஏற்கனவே மம்தா செய்தாரா? தேர்தலுக்கு நெருக்கத்தில் விபத்துன்னு. இப்போது அக்டோபர் மாதம் பீகாரில் தேர்தல் வருகிறதா? பிரசாந்த் கிஷோர் விபத்துன்னு நெஞ்ச பூச்சின்னு ஒரு வீடியோ இருக்கும், போய் தேடி பாருங்க. ஆமாம் சார். அது செகதிக்குள்ளே நடந்து போகிறார் சார். அப்படித்தான். அப்படியே அதுவும் நெஞ்சு பிடிச்சிட ஒரு வீடியோ. பிரசாந்த் கிஷோருக்கெல்லாம் மனசில் நினப்பு. இப்போ இந்த மம்தாவுக்கு இந்த ஐடியாவை சொன்னதும் பிரசாந்த் கிஷோர் ஒரு அந்த பிரச்சாரத்தில் தான் நினைக்கிறேன். காலில் ஃப்ராக்சர் ஆகி இந்த பேண்டேஜோடு இந்த அம்மா வீல் சேரோடு வந்து உட்காந்துருந்தாங்க. ஸோ காலங்காலமாக எல்லோரும் செய்வது தான். இணையதளத்தில் அதை போட்டோன்னே அப்படியே ஹார்ட்டினா பறக்கு சார். ஐயோ, முதல்வருக்கு அப்படி ஆயிடுச்சு. அதான் இந்த டெஸ்ட் பார்க்குறாங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் போய் ஒரு 10 நாள் படுக்க வச்சிட்டோன்னா அப்படியே அனுதாப தலைவா அப்படின்னு போய் குத்திடுவாங்கன்ட்டு நினைப்பு இருக்குது. தலைவா ரெஸ்ட் எடு தலைவான்ட்டு போய் ரெட்டலைக்கு தான் குத்த போகிறாங்க பார். சார், ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கி ஓடிபி வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இன்னைக்கு தடை விதிச்சிருக்காங்க. அதுவும் நீதிபதி மாண்புமிகு SM சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வில் சென்று இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். நான் அதை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். வழக்கமாகவே இருக்கக்கூடிய ஒரு கருத்து, அதிமுகவோட லீகல் விங்கு வேஸ்ட்டு, திமுக லீகல் விங்கு பயங்கர ஸ்ட்ராங்கு அப்படின்னு எனக்கும் இந்த கருத்து இருந்தது. டிஎம்கே லீகல், ஏன்னா அவங்க கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு வேலுமணி, தங்கமணி மீது, எடப்பாடி மீதே பல்வேறு ஊழல் வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடர்ந்தார்கள். அதனால் நானும் அந்த மாதிரியான ஒரு கருத்துருவில் இருந்தேன். ஆனால் இருக்கிறதுலே டிஎம்கே லீகல் விங் தான் மொக்க என்பது இந்த 4 ஆண்டு காலத்தில் தெரிந்து விட்டது. டிஎம்கே லீகல் விங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அண்ணன் செந்தில் பாலாஜி இப்படி போய் கரூரில் முடக்கி வைப்பார்களா? ஐடியா கொடுத்து கேஸை காம்பவுண்ட் பண்ணுங்க, விட்டுங்க, துட்டு கொடுத்தவனுக்கு துட்டை திருப்பி கொடுத்துட்டு ஐயா நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு கோர்ட்லேயே சொல்ல வைக்கலாம் சார்னு சொல்லி அந்த மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணதே பிரச்சனையாகி உச்சநீதிமன்றம் வரை சென்று இன்று அவர் அமைச்சராக முடியாமல் வழக்கை எதிர்நோக்குவதற்கு முக்கியமான காரணம் திமுகவின் வழக்கறிஞர் அணி, குறிப்பாக திரு வில்சன். இதுபோல் திமுக அரசு சந்தித்த பல்வேறு பின்னடைவுகளுக்கு திமுகவோட வழக்கறிஞர் அணி ஒரு முக்கிய காரணம். அதே போல் அதிமுகவோட லீகல் விங்கு வீக்குன்ற ஒரு போக்கு இருந்துச்சு. நானும் அப்படி நம்பிக்கொண்டிருந்தேன். உண்மையிலே இந்த 4 ஆண்டு காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட வழக்கறிஞர் அணி பிரமாதமாக வேலையை செய்திருக்கிறது. அதற்கான விடை தெரிகிறது. அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இதே SM சுப்பிரமணியம் பெஞ்சு முன்னாடி PIL மூவ் பண்ணி அதை புலனாய்வை உறுதி செய்தது அதிமுக. திருபுவன வழக்கிலையும் இந்த அஜித்குமார் கஸ்டடியல் டெத்துலையும் அவர்கள்தான் வழக்கு உடனடியாக தாக்கல் செய்தார்கள். அதே போல் இப்போ ஹென்ரி டிஃபன் ஆர்கியூ பண்ணுறார். பெட்டிஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் ADMK ஆர்கியூ பண்ணது மிஸ்டர் ஹென்ரி டிஃபன். அவரே சொன்னார்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் பெட்டிஷனரோட அவர்மெண்ட்ஸை தான் நான் பேசினேன் அப்படின்ட்டு சொன்னார். அதே போல் இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த OTP விவகாரத்தை அதிமுக கையில் எடுத்து அற்புதமான ஒரு உத்தரவை பெற்றிருக்கிறார்கள். நீதிபதி திரு SM சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையிலான அமர்வு வந்து வந்திருக்கிறது. என்ன கிரவுண்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா, ஏன் வந்து இந்த ADMKயோட லீகல் விங்குன்னு ஸ்ட்ராங்குன்னு நான் சொல்கிறேன்னா, ADMK லீகல் விங்கு இந்த 4.5 ஆண்டுகளாக பார்த்தது போல் வேறு எந்த அரசியல் கட்சியோட லீகல் விங்கும் பார்த்துருக்காது. அதற்கு காரணம் திரு O பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தொடுத்த வழக்குகள். அது எல்லாத்தையும் பார்த்தது அண்ணன் திரு CV சண்முகம் மற்றும் அவர்களுடைய வழக்கறிஞர்
அணி தான். அவ்வளவு கேஸில் திருப்பி திருப்பி பெட்டிஷன் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெட்டலை தொடர்பான வழக்குகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஓடிபி கேஸ் பார்க்கலாம். இப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வீடு வீடாக போய் திமுக உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறாங்க, ஓடிபி வாங்குறாங்க. திஸ் இஸ் வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி ஆஃப் டேட்டா. ரைட் டு ப்ரைவசி என்பது ஆர்டிகிள் 21 கீழே ஃபண்டமெண்டல் ரைட் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இந்த ஓடிபி வாங்கி இந்த டேட்டா வாங்குறாங்களே, ஃபோன் நம்பர்லாம், இதெல்லாம் பாதுகாப்பாக இவங்க வச்சுருப்பாங்களா இல்லையான்றதே எங்களுக்கு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த ஓடிபியை வாங்கி எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல. இவர்கள் இந்த ஓடிபியை வாங்கி இவன் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறானான்னு கண்காணிக்கிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குன்னு கிரவுண்டை ரைஸ் பண்ணோன்னே எஸ்எம் சுப்பிரமணியன் கன்வின்ஸ் எடுத்தவொடனே ஓடிபி வாங்காமல் மெம்பர்ஷிப் சேருன்ட்டார். சொன்ன உடனே இமீடியட்டாக வந்து அதில் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. In the present case, door-to-door data collection is carried out and a membership drive is conducted. But how this data is stored and processed and the implications on the right to privacy of the voter, including right to privacy of the political affiliation, also ought to be examined. வாக்காளருடைய ரைட் டு பிரைவசி மற்றும் வாக்காளர் எந்த கட்சியோடு இருக்கிறார் என்பதும் பிரைவசின்றார். நான் இப்போ வந்து ஒரு கட்சியில் இருக்கிறேன்னா அது அவனோட பிரைவசி, அதுக்கான பாதுகாப்பை நீ உறுதி செஞ்சான்றாரு. அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, சூப்பரான மேட்ரு. நீங்கள் பெரிய கட்சி வீடு வீடாக ஆள் அனுப்பிச்சு நீங்கள் வந்து டேட்டா சேகரிக்கிறீங்க, சின்ன கட்சியால் இப்படி பண்ண முடியாது. அப்போ பணக்கார கட்சி இதை பண்ணிடுச்சுன்னா தேர்தல் எப்படி சமத்துவமாக நடக்கும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். கரெக்டு தானே? இப்போ நம்ம அதிபர் கட்சியால் பண்ண முடியுமாப்பா? உங்கள் கட்சி முடியாது. வசூல் வேணால் பண்ணலாம், வீடு வீடாக போய் ஓடிபி கலெக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாமல் போயிடுதுன்றா இட்ஸ் அ வெரி வேலிட் கிரவுண்ட். அதுதான் ஒரு ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியத்திட்ட என்னிடம் எனக்கு ரொம்ப பிடித்தது. இன்றைய நவீன யுகத்தில் அரசியல் கட்சிகள் டிஜிட்டல் முறையில் வாக்காளர்களின் விவரங்களை சேகரிக்கின்றன. இப்படி சேகரிப்பது சரியா? சேகரிக்கப்பட்ட இந்த விவரங்கள் எப்படி பாதுகாத்து வைக்கப்படுகின்றன என்பதற்கு ஒரு வழிமுறையை உருவாக்க வேண்டும். ரிஃபார்ம் பண்ணுறாரு. இது ஒரு மெத்தடை ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 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 எளிய உதாரணம் சொல்கிறேன். நாம் ஒரு கம்பெனியை பதிவு செஞ்சோம் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பதிவு செஞ்ச மறுநாள்லேருந்து எங்கள் பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கன்ட்டு ஒரு வாரத்துக்கு ஃபோன் வந்துச்சா? ஃபோனு, மெசேஜஸ்ஸு, ஸ்டாம்ப்பு ரெடி பண்ணுங்க, ஆடிட்டர் பண்ணுங்க, எங்ககிட்ட ஆடிட்டிங் பண்ணுறதுக்கு ஆடிட்டர் இருக்காங்க. வந்துச்சா? 200 மெயில் வந்துச்சு. வெப்சைட் ஓப்பன் பண்ணி தரேன், லோகோ டிசைன் பண்ணி தரேன், லீகல் அட்வைஸ் பண்ணுறேன்ட்டு வந்துச்சா? நான் ஆர்ஓசியில் பதிவு பண்ணது எப்படி ஊருக்கே எப்படி தெரியுது? டேட்டாவை எடுத்து கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இதுதான் டேட்டா ப்ரைவசி. அப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு ஜஸ்டிஸ் எஸ்எம் சுப்பிரமணியன் ரைஸ் பண்ணிக்கிறது முக்கியமான கொஸ்டின். ஒட்டு மொத்தமாக அவங்களே 1 கோடி பேர் தாண்டிட்டோன்றாங்க. இந்த 1 கோடி பேரோட டேட்டாவை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோன்ட்டு ஏதாவது கேரண்டி இருக்கா? ஆதார் டேட்டாவே லீக் ஆகிட்டு இருக்கு, டார்க் நெட்டில் விற்றுக்கிட்டு இருக்கலாம் ஆதார் டேட்டாவை. இப்போது சில கடைகளுக்கு போனாலும் உங்களோட தொலைபேசி எண்களை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாகவே வந்துகிட்டு இருக்குதா எஸ்எம்எஸ்ஸு, இதை வாங்கு அதை வாங்குன்னு. அப்போ வேர் இஸ் ப்ரைவசி? ஸோ இதை சரி பண்ணணும். அரசியல் கட்சிகள் இதை உறுதி செய்ய வேண்டும். இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அரசு வழக்கறிஞர், சார் இவங்க திமுக மெம்பர்ஷிப்பு சேர்க்குறாங்க சார், அரசுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோன்னே நீங்கள் திமுக வழக்கறிஞரா அரசு வழக்கறிஞரா கேட்குறாரு ஜட்ஜு. கரெக்டு தானே? அரசுக்கு என்ன ரோலு? அரசுக்கு நாங்கள் இதில் ரோலே வரல, இது கட்சி சம்மந்தமானது, நீ எதுக்கு நீ ஏன் பேசுகிற என்று கேள்வி எழுப்புகிறார். எழுப்பிட்டு இமீடியட்டாக ஸ்டே கொடுத்துட்டாரு. அவரோடு அமர்ந்திருந்த ஜஸ்டிஸ் மரியா கிளேட் என்ற இன்னொரு நீதிபதி அவங்க தனியாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறது என்பதை கேட்டுவிட்டு தான் தடையாணை பிறப்பிக்க வேண்டும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் டெம்பரவரியாக அவர்கள் பதில் சொல்வது வரை, எதிர்த்தரப்பு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பதில் சொல்லும் வரை இந்த தடை நீடிக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்னையில் இந்த ஓரணியில் தமிழகம் டீமில் நம்ம பையன் ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட தான் கேட்பேன் நான், எப்படிப்பா 14 நாளில் வந்து எப்படிப்பா 1 கோடி பேரை சேர்த்துட்டீங்க என்று கேட்டபோது அந்த பையன், அண்ணே ஃபஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஒவ்வொரு ஓட்டுக்கும் ஓடிபி வாங்கினாங்க, இப்போ ஃபேமிலிக்கு ஒருத்தர் வாங்கலான்ட்டாங்க, அதனால் ஈஸிண்ணே, நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்லாம் போட்டு வாங்கிடுறேண்ணே என்று சொல்லி கொண்டிருந்தான். அப்புறம் நான் இன்றைக்கி என்னப்பா ஓடிபிலாம் வாங்கக்கூடாதுன்னு வந்து சொன்னேன். அப்டேட் வந்துருச்சுண்ணே ஆப்புக்கு, வீடு தேடி ஸ்டாலின்னு என்னமோ அந்த ஆப்புக்கு பேர், அந்த ஆப்புக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்கண்ணே. இந்த அப்டேட்டுனால இனிமேல் நாங்கள் யாருக்கிட்டையும் ஓடிபி வாங்க வேண்டியதில்லை. ஆனால் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொருவருடைய தொலைபேசி எண்ணை வாங்குங்கள், நீங்கள் தவறான தொலைபேசி எண்ணை கொடுத்தால் அந்த யார் அதை சேகரித்தாங்களோ அந்த விவரங்கள் பூரா ரத்து செய்யப்படும், ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் இதை பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். சரிப்பா இப்போது எப்படி போவீங்கன்னு, அண்ணே அதெல்லாம் போக வேண்டியதில்லை, வீட்டில் உட்காந்துக்கிட்டே நான் 2000 மெம்பர்ஷிப்பை இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் சேர்த்து கொடுத்துருவேன் என்று அந்த திமுக பூத் முகவராக இருக்கும் நபர் சொல்கிறார். ஒன்றாயிற்றா? நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது. அந்த ஏடிஎம்கே லீகல் விங் ஸ்ட்ராங்குன்னு சொன்னேன்ல,
அதுக்காக சொல்கிறேன். நாளை விசாரணைக்கு வர இருக்கும் வழக்கை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு CV சண்முகம் அவர்களே தாக்கல் செய்திருக்காரு. இது ஒரு பியூட்டிஃபுல் லிட்டிகேஷன். இது என்னன்னா, உங்களுடன் ஸ்டாலின், இது என்ன திட்டம்? உங்களுடன் ஸ்டாலின்றது என்ன திட்டம்? போயிட்டு வீடு வீடாக போயிட்டு அவங்க கிட்ட மனுக்கள் வாங்குறது தானே. மனுக்கள் வாங்குறது, ரைட்டா? இது அரசு சேவை இல்லையா? அரசு திட்டம் இல்லையா? அரசு திட்டத்துக்கு எப்படி ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் பேரை எப்படி வைப்பீங்க? வைக்கக்கூடாதாங்க. வைக்கக்கூடாது என்று பல்வேறு தீர்ப்புகள் இருக்கின்றன. ஒரு ஸ்டேடியத்துக்கு ஒரு உள்ளூர் MLA ஓட பேரை வச்சதை உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணி உயிரோடு இருக்கும் பேரை வைக்காதன்னு சொல்லிடுச்சு. என்னன்னா, நீ மக்கள் வரி பணத்தில் ஒரு திட்டத்தை போட்டுட்டு உன் பேரை எப்படிப்பா வச்சுப்ப? இது 2-3 விதிகள். ஒன்று சொல்கிறேன், இந்த திட்டத்துக்கென்று அரசு 60 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. இந்த 60 கோடி ரூபாயும் மக்களோட வரி பணமா? 60 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை எடுத்து உன் கட்சிக்கு விளம்பரம் செஞ்சுப்பீங்களா நீங்கள்? இன்னொன்று, வாலண்டியர்ஸை எம்ப்ளாய் பண்ணுறாங்க. இந்த வீடு தேடி மனுக்கள் வாங்குறதுக்கு வாலண்டியர்ஸ் எம்ப்ளாய் பண்ணி இந்த வாலண்டியர்ஸ்க்கு தினம் அதுக்கு தான் இந்த 60 கோடி தினமும் பேமெண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வாலண்டியர்ஸ் பேம்ப்ளெட் தராங்களா? அந்த பேம்ப்ளெட்டில் ஸ்டாலின் படம் இருக்கா? அதில் உதயசூரியன் சின்னமும் இருக்கிறது. ஸோ மக்கள் வரி பணத்தில் இவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். கூடுதலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2013 அஷ்யூர்டு மேக்ஸிமம் சர்வீஸ் டு மார்ஜினல் பீப்புள் இன் ஆல் வில்லேஜஸ், அம்மா திட்டம் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அந்த திட்டத்தின் மறுவடிவம் தான் இது. அந்த திட்டத்தின்படி 34.14 லட்சம் மனுக்கள் 16,600 கிராமங்களிலிருந்து பெறப்பட்டு 100% அந்த மனுக்களில் என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்ததோ அவை நிறைவேற்றப்பட்டன. திமுக இந்த உங்களுடன் ஸ்டாலின் மூலமாக மறைமுகமாக பிரச்சாரத்திற்காக இந்த திட்டம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு நாளைக்கு இதில் வர்ற வாலண்டியர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் ஊதியமாக தரப்படுகிறது. உச்சநீதிமன்றம் இந்த விளம்பரங்கள் தொடர்பான ஒரு தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் காமன் கார்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் 2015 ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதாவது அரசு செலவில் அரசியல் கட்சிகள் விளம்பரம் செய்து கொள்ளக்கூடாது என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது. அதன் அடிப்படையில் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கண்டென்ட் ரெகுலேஷன் கைட்லைன்ஸ் ரூல்ஸ்னு ஒரு ரூல்ஸ் ஃப்ளேம் பண்ணியிருக்கு. அதன்படி உயிரோடு இருக்கிற தலைவரோட பேரில் திட்டம் போடக்கூடாதுன்னு அந்த விளம்பரத்தில் இருக்குது. இது போக 2016 தேர்தல் ஆணையமும் அரசியல் கட்சிகள் எப்படி விளம்பரம் செய்ய வேண்டும் என்று விதிமுறைகளை வகுத்திருக்கிறது. இது இரண்டுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மீறுகிறது, இந்த விதிகளை மீறுகிறது. ஸோ இதனால் உடனடியாக இந்த திட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று, உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் ஸ்டாலின் பெயரை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த மனு. இது நாளைக்கு விசாரணைக்கு வரவிருக்கிறது. ரூல்ஸ் கிளியராக இருக்குது. கோர்ட் இது ஸ்டே பண்ணுறோம். சார் இன்னொன்று சார், இந்த வழக்கில் இந்த மனுக்களை வாங்குறதுக்காண்டி ஒரு சில குறிப்பிட்ட அந்த இடங்கள் இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அரசு பணம் செலவிடப்பட்டதா அப்படி சொல்லிட்டு இதில் சொல்லியிருந்தாங்க சார். அதில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் ஃபஸ்ட்டு மெயின் ப்ரேயரு ஸ்டாலின் பேரை பயன்படுத்தக்கூடாது, ஸ்டாலின் படத்தை பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்சு போச்சா? அப்படி சொல்லிட்டாலே சார், இவங்க என்ன நோக்கத்துக்காக இந்த ஸ்கீமை எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதுவே அடிபட்டு முடிஞ்சு போச்சு. பிரச்சாரத்துக்கு தான் நீங்கள் பண்ணீங்க. நான் தான் சொன்னேனே, உங்கள் இல்லம் உங்கள் முதல்வர்ன்ட்டு வீடு தேடி முதல்வர், மக்களுடன் முதல்வர், எத்தனை ஸ்கீம் வரிசை அன்றைக்கி படித்தோமே, ஒரு 7-5-6 ஸ்கீம் படித்தோம் நம்ம. அதெல்லாம் விட்டுட்டு உங்களுடன் ஸ்டாலின்ற ஸ்கீமை நீங்கள் புதுசாக அறிமுகப்படுத்துறதோட நோக்கம் தேர்தல் பிரச்சாரம். அடிபட்டு போச்சா? ஓடிபி வாங்குறது அடிபட்டு போச்சா? இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்ன தான் பண்ண போகிறீங்க? இருந்தாலும் ஊராக போய் தமிழகத்தை மீட் போன்னு கத்தினுக்கிறாரு. உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குது? போச்சா? இதுக்கு தான் ஹாஸ்பிட்டல். சார் இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க, இந்த முதலமைச்சரோட படம் இந்த மாதிரி அவங்க பேர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்பையும் சரி, இப்பயும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் சரி, தொடர்ந்து இந்த பொங்கல் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க. அதுலேயும் அவங்களோட படம் அந்த கட்சி சின்னங்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்கோம். அப்போ அது சரியாக இருக்குமா சார்? அதை எதிர்த்து திமுக நீதிமன்றம் சென்றது. உங்களுக்கு திட்டத்தோட பெயர், நீங்கள் முதலமைச்சரோட படத்தை போடுறத நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. தமிழ்நாடு அரசு வழங்கிய வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் முதல்ல இந்த டிவி ஸ்டார்ட் ஆனோன்னு கலைஞர் படம் வர மாதிரி வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கீசை போட்டு தமிழ்நாடு அரசு லோகோன்னு அதை மாற்றினாங்க. சரியா? அப்போதும் இவர்கள் இதை எதிர்த்து நீதிமன்றம் சென்றார்கள்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று, தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசுன்னு நீ கொடுத்துட்டு அதில் எடப்பாடி படத்தை போட்டிங்கன்னா அவர் தமிழ்நாடு சிஎம் அவர் படத்தை போடுறோன்னு சொல்லலாம். இப்போ இந்த முதல்வரின் முகவரின்னு ஒரு திட்டம், இல்லைன்னா இல்லம் தேடி முதல்வர் அப்படின்னு வச்சுட்டு அதில் போடுற துண்டு சீட்டில் ஸ்டாலினோட படத்தை நீங்கள் போட்டுருந்தீங்கன்னா இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ண முடியாது. இன்னும் சிஎம் படத்தை போட்டுருந்தீங்கன்னா, ஆமாம் இல்லம் தேடி முதல்வருங்க ஸ்கீம் பேர், யாருங்க முதல்வர்? ஸ்டாலின் தான் முதல்வர், அதனால தான் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம். போச்சா? இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க இந்த மனுவில், உதயசூரியன் சிம்பிள் இருக்க அந்த துண்டறிக்கைகள்னு சொல்கிறாங்க. புரியுதா?
ஸோ வித்தியாசம் இருக்குது. ஏடிஎம்கே இதெல்லாம் பார்த்து விட்டு கவனமாக இந்த வேலையை செய்வார்கள். எடப்பாடி பழனிசாமி புதிதாக முதல்வர் ஆனதால் சார் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு செக் பண்ணிக்கிட்டு பண்ணார். படத்தை போடலாம். இப்போ அரசு அலுவலகங்கள் போனால் முதல்வர் படம் இருக்கா? இருக்கு. அது மாதிரி தான். அப்போ என்ன பிரச்சாரம் பண்ணுறான்னு சொல்லுவீங்களா? அது மாதிரி தான் இருக்குது. இவங்களும் வந்து வீடு தேடி முதல்வர்னு இந்த திட்டத்துக்கு பேர் வச்சுட்டு, இல்லை வீடு தேடி நிர்வாகம், வீடு தேடி அரசு, மக்களை தேடி அரசுன்னு ஒரு இது வச்சுட்டு அதில் நீங்கள் ஸ்டாலினோட படத்தை போட்டுக்கிட்டிங்கன்னா, ஏங்க அரசு இன்றைக்கி நடத்துகிறவர் அரசோட தலைமை அமைச்சர் ஸ்டாலின் ஒரு படத்தை போட்டுக்கோன்னு சொல்லியிருக்கலாம். உங்களுடன் ஸ்டாலினில் நீங்கள் பேர் வச்சுருக்கிறீங்க. சார், முன்னாள் முதல்வர் காலம் சென்ற கருணாநிதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது அவர் காவேரிக்கு தான் போனார். இவங்க ஏன் சார் அப்போலோவை தேர்ந்தெடுத்திருக்காங்க? எனக்கு அதற்கான காரணம் தெரியவில்லை. அவர் காவேரிக்கு சென்றார், அண்ணன் திரு செந்தில் பாலாஜி காவேரிக்கு சென்றார். திமுக மருத்துவமனை என்றால் அது காவேரி மருத்துவமனை. ஏன் அப்போலோ சென்றார்? ஏன் அப்போலோ மருத்துவமனை என்றால் அது அதிமுக மருத்துவமனை. எம்ஜிஆர் அங்கே அட்மிட் ஆனார், அப்போலோ. ஜெயலலிதா அங்கே அட்மிட் ஆனார், அப்போலோ. இப்போ இவரும் ஏன் அப்போலோவை தேர்ந்தெடுத்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. சார், இப்போ இந்த லீகல் விங்கு பற்றி பேசினதுனால இதையும் பேசிடலான்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தில் வந்து அவங்க எவ்வளோ நாள் விசாரிக்கலாம் அப்படின்ற டைம் பீரியடாக அவங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு தானே சார் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில் வந்து. அதுதான் இது திருப்பி இன்னைக்கு இது விசாரணைக்கு வரும்னு சொல்லியிருக்கேன். அமித்ஷா மற்றும் பிஜேபி கூட்டணி ஆட்சி என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை வைத்து அதிமுகவை மிரட்டலாம் என்ற எண்ணம் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஐஏஎஸ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தொடுத்த வழக்குக்கு பதில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப முக்கியம், அதை கவனிக்கணும் நீங்கள். பிப்ரவரி 12, 2024 அன்று சூரியமூர்த்தி என்பவர் இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று ஒரு மனு கொடுத்தார். டிசம்பர் 2024 அது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்கும் என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 6 பேர் இரட்டை இலையை முடக்க வேண்டும் என்று புதிதாக மனு அளித்தனர். அந்த 6 பேர் யார் என்று சொல்கிறேன். ரவீந்திரநாத், வா புகழேந்தி, எம்ஜி ராமச்சந்திரன், பி காந்தி, ராம்குமார் ஆதித்தன், கேசி பழனிசாமி. ஓகே, இந்த 6 பேரும் புதிய மனு அளித்தனர். ஒருவர் புதிதாக மனு அளித்தால் அவர்களை அழைத்து எதற்காக இந்த மனுவை அளித்தீர்கள், ஏன் இரட்டலையை முடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்க வேண்டும். ஸோ அதன்படி இவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த 6 பேரையும் 28 ஏப்ரல் 2025 அன்று நாங்கள் நேரில் அழைத்து விசாரித்தோம். விசாரித்து முடித்துவிட்டு இதில் இறுதி முடிவு எடுக்கலாம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3 மனுக்கள் புதிதாக வந்தன. அந்த மனுக்களை அளித்தது யார் என்றால் புகழேந்தி, ரவீந்திரநாத், பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் என்னைக்கு மனு கொடுத்துருக்காரு தெரியுமா? 3 ஜூலை 2025. இந்த பக்கம் காலில் உழுவோன்னு சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் போய் புது மனுவை கொடுத்துருக்காரு. தெரியுதா? ஏன் எடப்பாடி சேகலன்ட்டு தெரியுதா? நான் அன்றைக்கி சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இப்போ ஏதோ மனு கொடுத்துருக்குறான்னு கேள்விப்பட்டு வந்துருச்சா அன்றைக்கி? இப்படி பண்ணுறால ஒத்துக்குவாரா? என்ன வேலை இது? இப்போ ரெட்டலையை முடகணும்னு மனு கொடுத்துட்டு வந்து உன்னை சேர்த்துக்கணுமா? தேர்தல் ஆணையத்தோட பாருங்கள், இந்த மாதிரி ஜூலை 3 கூட ஒரு மனு கொடுத்துருக்குறாரு. அதை நாங்கள் விசாரிக்கணும். அதனால் அதற்கு பிறகு தான் இறுதி முடிவு எடுப்போம் அப்படின்னா, இவங்க இறுதி முடிவு எடுக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் போய் ஒரு மனு கொடுப்பேன் ரெட்டலையை முடக்கணும்னு. அதை விசாரிப்பீங்களா? தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்க, 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. வாரத்துக்கு ஒரு 500 பேர் போய் மனு கொடுக்குறாங்க, விசாரிச்சுட்டு இருப்பீங்களா? இதுக்கு எது இல்லை அதிமுகவைன்னு எடுத்து மற்றவங்களை விட்டுருங்க. அதிமுகவுக்கு தான் ஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதிமுகவில் 1.5 கோடி பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். அதில் ஒரு 50 லட்சம் பேர் போய் மனு கொடுப்பாங்க, விசாரிப்பீங்களா? இதுக்கு எல்லை எது? அப்படி பார்த்தா உதயசூரியனை முடக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வைங்க ஒரு மனு, அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? தேர்தல் ஆணையம் இந்த மனுக்களின் அடிப்படையில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கினால் இந்தியா முழுக்க இது நடக்கும். புரியுதா? எல்லா கட்சிகளுக்கும் இது நடக்கும். முடியுமா? ஸோ இது முடியாது. ஸோ தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு அதிகாரமே இல்லை. இதைத்தான் அதிமுக நீதிமன்றத்தில் சென்று சொல்கிறது. சார், இவங்களுக்கு அதிகாரமே இல்லை சார், உருட்டிட்டு இருக்காங்க சார், டெய்லி 10 பேர் மனு கொடுப்பான், இவங்க எப்போ என்னைக்கு சார் விசாரிச்சு முடியுதுன்னு போய் சொல்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, சார் பீகார் எலெக்ஷன் இருக்குது, அதனால் எங்களுக்கு இதில் முடிவெடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆகுது. பதிலை பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 2 மாதம் ஆகுமா முடிவெடுக்கிறதுக்கு? நீ தான் போன வருஷம் பிப்ரவரி மாதத்துலேருந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. இப்போ முடிவெடுக்க வேண்டியது என்னென்னா,
தேர்தல் ஆணையம் இந்த மனுக்களை விசாரிக்க அதிகாரம் இருக்கா இல்லையான்றது தான். இந்த மனு உண்மையா சரியா ரெட்டலையா இருக்குது இதெல்லாம் பேச்சு கிடையாது. இப்படி ஒருத்தர் மனு கொடுத்தா அதை தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியுமா இல்லையா, அவ்வளோதான். இதுக்கு பெண்டிங்காக வச்சுக்கிட்டு கடைசியாக என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, ஏடிஎம்கே என்ன கேட்குறாங்கன்னா, என்னைக்கு முடிவெடுப்பாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி டேட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, எங்களுக்கு வேலைப்போல் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏடிஎம்கே விடாது. ஓகேவா. இந்த பன்னீர்செல்வம் போன வாரம் போய் மனுவை கொடுத்துட்டு இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிபந்தனைகள் ஜாயின் பண்ணுறதுக்கு தயாராக ஜாயின் பண்ணுறதுன்னா எப்படி சேர்த்துப்பாங்க? அதிமுக தொண்டை ஏற்றுப்பானா? போன வாரம் போய் கொடுத்துருக்காரு. 3 ஜூலை அன்னைக்கு ரெட்டலையை முடக்கணும்னு மனு கொடுத்துட்டு இங்கே நிபந்தனை இல்லாமல் என்னை சேர்த்துக்குங்க, எனக்கு பதவி கொடுங்கன்னா எப்படியா சேர்த்துப்பாங்க? பன்னீர்செல்வம் நிபந்தனை இல்லாமல் சேர்றேன்னு சொல்கிறாரு. காலம் கடந்து விட்டது, அடுத்த கேள்விக்கு போ, அவ்வளோதான், உன்னை சேர்த்துக்க முடியாது. கூடவே எடப்பாடி கூடவே இருக்கவும் சொல்லுவாங்க, அண்ணே அவரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டு தேவையில்ல போ, அவ்வளோதான். பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்க்கறது கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொள்வதற்கு சமம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் முடிவெடுக்கிறாரு. இப்படி பண்ணுறால சேர்க்க முடியுமா? சார், நேற்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்கள் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்காரு சார். எதுக்காக சார் மன்னிப்பு கேட்டிருக்காரு? நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசினோம். ஜஸ்டிஸ் பட்டு தேவானந்த் அவர்கள் தலைமையிலான அமர்வு இந்த கருணை அடிப்படையில் வேலை கேட்டு வருபவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் பணி நியமனங்களை வழங்குவது தொடர்பாக ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்று நீதிபதி திரு பட்டு தேவானந்த் அவர்கள் ஒரு உத்தரவை 2 ஆண்டுகளுக்கு முன்பு 19 செப்டம்பர் 2023 அன்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவை தலைமைச் செயலாளர் நிறைவேற்றவில்லை. அதன் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு எடுக்கப்பட்டு அப்போதைய தலைமைச் செயலாளர் இப்போதைய தலைமைச் செயலாளர் 2 பேரும் வாருங்கள், நீதிமன்றத்தில் வாருங்கள் என்று சொன்னபோது பழைய சீஃப் செக்ரட்டரி மிஸ்டர் சிவதாஸ் மீனா அண்ட் பிரசன்ட் சீஃப் செக்ரட்டரி திரு முருகானந்தம் ஆகிய 2 பேரும் வந்தப்போ நீதிபதி அவங்கள பார்த்து சொல்கிறாரு, தலைமைச் செயலாளர்களே நீதிமன்ற உத்தரவை மதிக்கவில்லை என்றால் யார் மதிப்பார்கள்? இன்றைக்கி முருகானந்தம் நிற்கிறார், இவர் பிரசன்ட் சீஃப் செக்ரட்டரி. இந்த ஆர்டர் போடும்போது சீஃப் செக்ரட்டரியாக இருந்தது சிவதாஸ் மீனா. அவர் நிறைவேற்றிருந்தான்னா முருகானந்தம் இன்றைக்கி நிற்க வேண்டிய தேவையில்லை. இதே கோர்ட்டு நானே சிவதாஸ் மீனாவை பாராட்டியிருக்கிறேன். எதற்கென்றால் நீதிமன்ற உத்தரவுகளை எப்படியெல்லாம் பின்பற்ற வேண்டும், எப்படி உறுதியாக பின்பற்ற வேண்டும், தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று சிவதாஸ் மீனா தான் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து துறைகளுக்கு ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டார். அப்போது நான் பாராட்டினேன். அவர் சுற்றறிக்கை அவரே மதிக்கலை. இந்த லட்சணத்தில் தான் இருக்குது கவர்மெண்ட்டு. இது இவ்வளோ ஒரு ரொம்ப செம்மையாக வேலை செய்து கிழித்த லட்சணத்துக்காக சிவதாஸ் மீனாவுக்கு பாஷ்யத்தோட ஏஜென்ட்டாக மன்னிக்கணும். ரெரா சேர்மனாக வேலை செய்வதற்கு இப்போது ஒரு கூடுதல் பதவியை வழங்கி அழகுபடுத்துகிறது இந்த அரசு. சொல்லிவிட்டு கண்டெம்ப்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது அசிங்கமாக இல்லை? 2 வாரத்துக்கு முன்னாடி குமரகுருபுரம் வரிசையாக அதிகாரிங்க போய் நின்றுட்டுருக்காங்க, தெரியுதா? இது அவசியமாக? இதெல்லாம் சர்க்குலர் போட்டிருக்காருல, சிவதாஸ் மீனா போட்டிருக்காருல, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். இவரே ஃபாலோ பண்ணலன்னா அவ்வளோ அலட்சியம். நீதிமன்றம் ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும், உனக்குலாம் எதுக்கியா பதவின்னு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய நீதிபதியாக ஸ்ரீவாஸ்தவா அவர்கள் பதவியேற்றிருக்காங்க. பழைய நீதிபதி இப்போ எங்கே சார் பணி மாற்றம் பண்ணியிருக்காங்க? பழைய நீதிபதி திரு ஸ்ரீராம் அவர்களை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக மாற்றியிருக்கிறார்கள். ஸ்ரீவஸ்தவா ஒரு நீதிபதி நேற்று புதிய தலைமை நீதிபதி இங்கே பதவியேற்று கொண்டார். இங்கிருந்து மாறுதலில் செல்லாது. என்னென்னா, இந்த தலைமை நீதிபதி திரு ஸ்ரீராம் அவர்களோட மாறுதல் தான் வழக்கறிஞர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு க்யூரியஸாக விவாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. என்ன காரணம்னா, திரு ஸ்ரீராம் அவர்கள் செப்டம்பர் மாதம் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார். வழக்கமாக இந்த மாதிரி செப்டம்பர் மாதம் 2-3 மாதம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு மாற்றாதவங்கள, இங்கே இருக்காங்களோ அப்படியே ரிட்டையர் ஆகட்டும்னு. இன்னொன்று, இந்த சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெறுவது என்பது ஒரு நீதிபதிக்கு பெருமை. 150 வருட வரலாறு உள்ள ஒரு சார்ட்டர்டு ஹைகோர்ட் இது. அப்படி இருக்கும்போது சார்ட்டர்டு ஹைகோர்ட்லேருந்து 2 மாதம் சர்வீஸ் இருக்கும்போது இவரை ஏன் மாற்றுகிறார்கள் என்று பல வகைகளில் இது விவாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ரொம்ப வினோதமாக இன்னொரு சம்பவமும் நடந்தது. இந்த மாதிரி ஒரு நீதிபதி திரு ஸ்ரீராம் அவர்களுக்கு வேறு நீதிமன்றத்துக்கு மாறுதல் உத்தரவு வந்த பிறகு அவர் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு சென்று சந்தித்திருக்கிறார். கூட அழைச்சிட்டு போனது யாருன்னா, இந்த அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் ரவீந்திரன். இது ஏன் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு முதலமைச்சரை போய் வீட்டில் போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம், தவறில்லை. ஆனால் முதலமைச்சர் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை பார்க்கலாம், தலைமை நீதிபதி முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் பார்க்கலாம். இதுதான் மரபு. கடந்த காலங்களில் இங்கிருந்து தலைமை நீதிபதிகள் உச்சநீதிமன்றத்திற்கு பதவி உயர்வில் செல்லும் சமயத்தில் சட்டத்துறை அமைச்சர்கள் நீதிபதி வீட்டுக்கு சென்று வாழ்த்து தெரிவிப்பது ஒரு மரபு. இது அஃபிஷியலாக போயிடும்.
முதல்வரின் வீட்டுக்கு போய் பார்க்கறதுன்றது மரபை மீறிய ஒரு செயலாக வழக்கறிஞர்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் போயிட்டீங்க, சிஎம் வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை? இது இந்த ரவீந்திரன் தான் இந்த வேலையை பார்த்தது. ஸோ அந்த ஏன் வந்து நீதிபதிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடாது, அவங்க போய் இந்த பார்ட்டிஸில் கலந்துக்கக்கூடாது, அவங்களுக்கு கிட்டத்தட்ட பொது நிகழ்ச்சின்றதே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா மக்களுக்கு நீதித்துறையின் மீது அவரு கூட இருக்காருப்பா அப்படி, அப்போ அவருக்கு சாதகமாக ஒரு உத்தரவு பிறப்பிப்பாருன்ற சந்தேகம் கூட மக்களுக்கு வந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் நீதிபதிகள் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்ஸிட் கூட பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் போகிற வழியில் தெரியக்கூடாது, கூட நீங்கள் யாரும் கூட இருக்கக்கூடாது, அவ்வளோதான். உங்களோட உலகமே தனி. இப்படி அது இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வைத்திருக்கிறார்கள். போய் ஒரு ரவீந்திரன் தான் கூட்டிக்கிட்டு சிஎம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்னா இது என்ன மாதிரியான நடைமுறை என்று தெரியவில்லை. தமிழக வரலாற்றிலே இது நடந்தது கிடையாது. ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், அவுட் கோயிங் சீஃப் ஜஸ்டிஸ், சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கு போய் பார்க்குறதுன்றது வழக்கத்திலேயே இல்லை. இது போல் வந்து இந்த ஒரு நீதித்துறையில் கிட்டத்தட்ட இது ஒரு அவசியமற்ற ஒரு செயல் என்று தான் இதை நாம் பார்க்க வேண்டும். அவர் ரவீந்திரனுக்கு அறிவு இருக்க வேணாம், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு. அவர் தான் இந்த மீட்டிங் ஏற்பாடு பண்ணது. சார் சிஎம்ஐ பார்த்துட்டு போயிடுங்கன்ட்டு என்ன போய் அவர் என்ன சென்டா பண்ணிட்டு வர? அவர் ஒரு பெரிய சட்டத்தரணியா, சட்டத்துறை செம்மல் அவர் சிஎம்மு. எது கூட்டு போனாங்கன்றதே புரியல. அது வழக்கறிஞர் மத்தியில் வீட்டுக்கு போகிறது சார் இட் இஸ் நாட் கன்வென்ஷன், இட் இஸ் நாட் ரைட் அப்படின்றாங்க. சார் 2021 900க்கும் மேற்பட்ட சாலைகள் வந்து இன்னும் புதுப்பிக்கப்படாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ வாட்டர் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 400 சாலைகள் வந்து சீரமைக்கப்படாமே இருக்குது. அது என்ன சார்? சாலைகளை சீரமைப்பதற்கென்று இதுவரை சென்னை மாநகராட்சி 1692 கோடி செலவிட்டிருக்கிறது. எங்கே போச்சு இந்த பணம்? இன்றைக்கி சென்னை மாநகராட்சி வந்து தாம்பரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த பக்கம் விருகம்பாக்கம் வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் தான் வருது. விருகம்பாக்கம்லாம் போயிருக்கியா? ரோடு எப்படி இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பயணிக்க முடியாத அளவுக்கு குண்டும் குழியுமாக இருக்கிறது. இந்த மடிப்பாக்கெல்லாம் சென்னை கார்ப்பரேஷன் தான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ரோடே போடல 10 வருஷமாக. மொத்தம் சாலை போடுவதற்கென்று 2221 கோடி ஒதுக்கப்பட்டு அதில் 1692 கோடி இதுவரை செலவிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட ரீசெண்டாக 400 கோடிக்கு ரொம்ப டெண்டர் விட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஷோவிலே பேசணும். மொத்தமாக பேக்கேஜை பூரா எடுத்து ஆப்ரேட் பண்ணுறது சேகர்பாபு. வேறு யாருமே டெண்டர் போட முடியாது. நான் ஏற்கனவே இப்போ தான் ஞாபகம் வருது, நம்ம நிகழ்ச்சியில் போட்டிருந்தோம், ஞாபகம் இருக்கா? டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சுற்றுச்சூழல் சான்று வேண்டும் என்பதை கட்டாயமாக்கினார்கள் ஒன்று பேசணும், ஞாபகம் இருக்கா? அப்போது இது வரைக்குமோ அந்த ரூல் இருந்துச்சு. எப்படின்னா யார் சக்ஸஸ்ஃபுல் பிட்டரோ, அதாவது சாலை போடுறதுக்கான கான்ட்ராக்ட் உங்களுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவங்க வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்லேருந்து தடையில் சான்று கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டெண்டரில் கலந்து கொள்றதுக்கே நீ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லி அவங்களும் கோர்ட்டில் போய் கேஸெல்லாம் போட்டு ஓஞ்சிட்டாங்க. ஸோ டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கே பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சர்டிஃபிகேட் வேணா, ஏற்கனவே அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் லொடுக்குன்னா அவன் பேர்லையும் இன்னொரு கம்பெனி பேர்லையும் போட்டுட்டு எல்லாரோடையும் எடுத்துடுறான். போடாமே பில்லு கிளைம் பண்ணிட்டாங்கப்பா. இது அப்பட்டமாக இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸில் வந்திருக்குது. 1691 கோடி ரூபாயை நாங்கள் சாலை போடுறதுக்காக செலவு பண்ணேன்னா ரோடு ஏன் இப்படி இருக்குது கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் ஒரு வசதி என்னென்னு கேட்டால் சார் அதுக்கப்புறம் மெட்ரோ வாட்டர் நோண்டிடுச்சு, இபி நோண்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் கொட்டிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு 10 வருஷமாக இங்கே ரோடே போடலை சார்ன்றாரு. அப்போ இந்த பணம் என்ன போச்சு, எங்கே போச்சு? நீங்கள் அங்கே போய் கார்பரேஷன் ஃபைல்ஸில் ரெக்கார்ட்ஸில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோடு போட்டதாக பில் பண்ணியிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருந்தபோது உள்ளாட்சித்துறையில் வேலுமணி ஊழல் செய்திருக்கிறார் என்று திரு மு.க. ஸ்டாலின் பேசாத நாளே இல்லை. கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன்னா அவ்வளவு பேசியிருக்காரு. நானும் பேசியிருக்கேன். நீங்கள் தான் யோக்கியம் தானே, நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்களே, இதை பண்ண வேண்டியதுனா இதை விட என்னையா ஊழல் வேணும்? கக்கூசில் ஊழல் பண்ணுறீங்க. அந்த பார்க்கிங் கான்ட்ராக்டில் நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நேற்று இந்த ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு, முன்னாள் இராணுவத்தினரோட ஒப்பந்தம் முடிஞ்சிருச்சு. முன்னாள் இராணுவத்தினருக்கு கொடுக்கப்பட்ட ஒப்பந்தம் டிசம்பர் மாதமே முடிஞ்சிருச்சான். 7 மாதமாக சும்மா எவன் வசூல் பண்ணானே தெரில. தெரியுமா? இப்படி நடக்குமா கொள்ள இந்த ஊர்லையாவது? அப்படியே மெட்ரோவோ இபியோ நோண்டுனாங்கன்னா அவங்க சரியா ரோடு போட்டு போறத மேக் ஷூர் இவங்க தானே சார் பண்ணணும். இன்னொன்று நோண்டி போட்டுட்டு அதை ரீலே பண்ணுறதுக்கான காசை மெட்ரோ வாட்டர் இருந்து வசூல் பண்ணலாம் கார்பரேஷனு. இதான் சட்டம். நாங்கள் ரோடு போடுவோம், நீ நோண்டினா டேமேஜுக்கு நீ பே பண்ணிட்டு தான் சட்டம். ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். சிஎம்ஆர்எல் வந்து மெட்ரோ வேலை நடக்குதா, மெட்ரோ வேலை முடிந்த பிறகு அந்த ரோடுகளெல்லாம் செம்மையாக போட்டு தர வேண்டியது மெட்ரோ கார்பரேஷனோட வேலை. எல்லா ஊர்களையும் தான் நியதி. அப்போ நீங்கள் இதை பண்ணணும்ல. அவன் நோண்டின உடனே திருப்பி புது ரோடு போடுறேன்னு புது டெண்டர் விடுறது, இதுதான் இவர்களோட வேலை. இது போல் கார்பரேஷன் கொள்ளையடித்து நான் எங்கும் பார்த்ததில்லை. அடுத்து கூடுதலாக இதே போல் கார்பரேஷனில் இன்னொரு செய்தி, அதையும் சேர்த்து பார்த்து விடுவோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கிக் ஒர்க்கர்ஸ், ஜொமேட்டோ டெலிவரி பாய், ஜொமேட்டோ இந்த அமேசான் டெலிவரி பாய்ஸுக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு 2 இடங்களில் மாநகராட்சி திறந்தது உங்களுக்கு தெரியும். ஏசி இதெல்லாம் போட்டு பண்ணி இதை ஒரு பெரிய சாதனையாக
பெரிய அளவுல பாராட்டவும் செஞ்சாங்க சார். மக்கள் மத்தியில ஒரு வரவேற்பு இருந்தது. ரைட்டு. நான் அப்போவே இதை விமர்சனம் பண்ணலான்னு நினச்சேன். சரி, இந்த பசங்க போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் பாவத்தை அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் அதை பேசலை. இது போல் ரெஸ்ட் எடுப்பதற்கென்று ஜொமேட்டோ நிறுவனம் 2 இடங்களில் ரெஸ்ட் ஹவுஸ் திறந்து வச்சுருந்தாங்க சென்னையில். இந்த ஜொமேட்டோ நிறுவனம் மட்டும் அண்ணா நகர் மற்றும் வேளச்சேரியில் அவர்களுடைய ஊழியர்கள் ஓய்வு எடுப்பதற்காக 2 இடங்களை வச்சுருந்தாங்க. கார்ப்பரேஷன் ஓப்பன் பண்ணால் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் பிஎஃப் கிடையாது தெரியுமா? இஎஸ்ஐ பிஎஃப் கிடையாது தெரியுமா? ஏன் கிடையாது? அவங்க எம்ப்ளாயீஸ் கிடையாது, அந்த தொழிலில் பங்குதாரர்கள், டெலிவரி பார்ட்னர்ஸ்னு வரும், பார்த்துருக்கியா? ஆமா ஆமா. நீ எம்ப்ளாயி இருந்தால் தானே உனக்கு இஎஸ்ஐ பிஎஃப் கட்டணும். நீ தான் பார்ட்னர் ஆகிடுறியே. 20 பேருக்கு மேலே இருந்தாலே இஎஸ்ஐ பிஎஃப்லாம் கட்டணும்ல. அப்போது நீங்கள் இப்போ 2000 பேரை வேலைக்கு வச்சுருந்தானா எவ்வளோ பிஎஃப் இஎஸ்ஐ கட்டி மாளாது? பார்ட்னர்னா அப்போ பர்சன்டேஜ் கொடுக்கணும்ல சார். அதான் ஓட்ட பர்சன்டேஜ் தரேன்ல. 100 ஆர்டர் நீங்கள் ஓட்டினா 100 ஆர்டர்ல அப்போ லாபத்துலேயும் நீங்கள் பர்சன்டேஜ் கொடுக்கணும்ல. இது ஆமாம், லாபத்தில் பர்சன்டேஜ் தர்றேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கி அஞ்சப்புறம் ஹோட்டல்லேருந்து இன்றைக்கி போய் ஒரு சாப்பாட்டை இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு 60 ரூபா கிடைக்குது. உனக்கு 40 ரூபா கொடுத்துறேன்ல, 20 ரூபா தான் நான் வச்சுக்கிறேன், லாபத்தை கொடுத்துறேன்ல. என் லாபத்தை தானே உனக்கு பிரித்து தரேன். அப்போ பார்ட்னர் தான் நீ. நான் இதுக்கு இஎஸ்ஐபிஎஃப் கட்டணும். அப்போது இந்த பன்னாட்டு நிறுவனங்கள், பங்குச்சந்தையில் லிஸ்டான நிறுவனங்கள் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஏங்க செலவு பண்ணுறீங்க? இது போல் கார்ப்பரேஷன் கக்கூசை சரி பண்ணுங்கள். இப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு இங்கே செலவு செய்யுங்க. மாநகராட்சி பள்ளிகளின் தரத்தை உயர்த்துங்கள். எதற்காக இது என்று தெரியுமா? இந்த இது இப்போ யார் ஜொமேட்டோ ஓட்டுவா? காலேஜ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க ஓட்டுவாங்க. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தானே ஓட்டுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற ஓட்டினா ஓட்டுருக்குமா அவனுக்கு? அப்போ அந்த செக்மெண்ட்டில் இந்த ஜொமேட்டோ இவங்கெல்லாம் ஓட்டுற இந்த வயதில் இருக்கக்கூடியவர்களின் வாக்கு பெறுவதற்கு இது உதவுமா? இப்போ நமக்காக ஏசியில் சார்ஜிங் பாயிண்ட்லாம் போட்டு ஒய்ஃபை கொடுத்துருக்குறாங்கப்பா அப்படின்னு இது உதவுமா? இதுக்காக இந்த பேனா நிறுவனம், ஐபேக்கு, ஷோ டைம் எல்லாம் வச்சுருக்காங்களா, அவங்க கொடுத்த ஐடியா. இந்த ஸ்கீம் துபாயிலே கொண்டு வந்திருக்காங்க சார். துபாயில் கொண்டு வந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் இங்கே கொண்டு வந்து இருக்கட்டும்பா, பண்ணு. அப்போ அவனை பண்ண சொல்லி நீ கட்டாயப்படுத்துன்ற. நான் ஒரு அரசு என்ன செய்ய வேண்டாம்? யோ, உன் கம்பெனியில் இவ்வளோ பேர் வண்டி ஓட்டுறேன்ல, ரெஸ்ட் எடுக்குது, எங்கே கட்டியிருக்க? கட்டு, வாடகை எடு, செலவு பண்ணு. இப்போ ஏன் இதை மூடுறான்? வேளச்சேரி அண்ணா நகரில் ஜொமேட்டோ ஏன் மூடுறான்? அந்த கரண்ட் செலவு, வாடகை எதுக்கு? அப்போ அந்த தனியார் நிறுவனத்தோட லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் மக்கள் வரி பணத்தை எடுத்து பயன்படுத்துகிறீங்களா? சார், சென்னை மாநகராட்சியில் 53வது வார்டில் வேளாங்கண்ணி அப்படின்ற ஒரு கவுன்சிலர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணி வீடு அப்புறம் கடைகள்லாம் உருவாக்கியிருக்காங்க சார். பல முறை புகார் அளித்தோம், எந்த விதமான நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி போஸ்ட் வேறு ஒட்டிருக்காங்க சார். என்ன சார் அது பின்னணி? தினமலரில் விரிவாக செய்தி வந்திருக்கு. சட்டவிரோதமாக கட்டப்படும் செய்யப்படும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டியது சென்னை மாநகராட்சியோட பணி. இந்த சென்னை மாநகராட்சியோட திமுக 53வது வார்டு கவுன்சிலரே நடைபாதை அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டி வருகிறார் அப்படின்ட்டு இன்றைக்கி தினமலரில் இந்த செய்தி வந்திருக்கு. இந்த திமுக கவுன்சிலர்களோட அராஜகங்களை பற்றி ஏற்கனவே ஒரு 80 பேர் ரிசைன் பண்ண சொன்னாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா சொன்னோம். இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த அராஜகம்னா, பிளாட்ஃபார்மு அந்த ஒரு 1/4 கிரவுண்டு, அரை கிரவுண்டு கூட இல்லை, ஒரு 1/4 கிரவுண்டு, அந்த 1/4 கிரவுண்டில் பில்லர்லாம் போட்டு பில்டிங் கட்டுதுங்க. இந்த அம்மா வெளிப்படையாக கட்டுது. இந்த அம்மா கிட்ட தினமலரில் கேட்குறாங்க, இந்த அம்மா கிட்ட என்னங்க இப்படி கவர்மெண்ட் இடத்துல போயிட்டு இப்படி கட்டுறீங்களேன்னா, 50 வருஷமாக நான் இங்கே குடியிருந்துகிட்டு இருக்கேன், அதுக்கு வீட்டு வரி கட்டுறேன், தண்ணி வரி கட்டுறேன், அதனால் எனக்கு இது சொந்தம். என் மீது நான் இந்த புறம்போக்கு இடத்துல கவர்மெண்ட் இடத்துல வீடு கட்டுறதுனால என்கிட்ட எல்லோரும் மாமூல் கேட்குறாங்க, நான் மாமூல் கொடுக்க மறுத்துட்டேன்றதுனால என்னை பற்றி இந்த மாதிரி போஸ்ட் அடித்து ஒட்டிட்டாங்கன்னா, எவ்வளவு துணிச்சலாக அரசு நிலத்தில் வீடு கட்டிட்டு இது எனக்கு சொந்தம்ன்ட்டு கார்ப்பரேஷன் கவுன்சிலர் சொல்கிறாங்கன்னா, அப்போ எங்கேருந்து அவர்களுக்கு இந்த துணிச்சல் வரும்? சேகர்பாபு இருக்க துணிச்சல் தானே? நீ கட்டு, நான் ஏன் வருவான் பார்த்துக்கிறேன்ட்டு துணிச்சல் தானே? காசை போட்டு பில்லர்லாம் எழுப்பின்னு இருக்குதியா? அதுக்கு இந்த பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுற மாதிரி 350 சதுரடியில் வீடு கட்டுறதுக்கு பச்சை துணிலாம் வச்சு மரப்பு போட்டு எவ்வளோ துணிச்சல் பாருங்கள். இடிக்க மாட்டாங்கிற தைரியம் தானே? சாதாரணமாக வேறு எவனாவது ஒருத்தர் இந்த மாதிரி கட்டுறான்னா, கட்டுனதை மீறி பிளாட்ஃபாரத்தில் ரோட்டில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இடிக்கிறீங்களே நீங்கள். எவ்வளோ துணிச்சல் வந்துருச்சு பாருங்கள். இன்றைக்கி தினமலரில் டீ கடை பெஞ்சில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையிலேயே வருத்தத்தை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார் அல்லவா? அவர் இறந்து ஒரு 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். டிசம்பர் கரெக்டு. அவருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு 14 லட்சம் ரூபாய் செலவாயிருக்கு. இந்த 14 லட்சத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு இளங்கோவன் குடும்பத்தினர் அரசுக்கு விண்ணப்பம் அளித்து அரசு இதுவரைக்கும் அதை தரவில்லையா. அதில் 2 ஆஸ்பெக்ட் இதில் பார்க்கணும். திரு ஈவிகேஎஸ் இளங்கோவன் என்பவர் மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர். பெரியாரோட அண்ணன் பையன் தானே அவர்.
மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நான் கேட்டேன், அந்த அளவுக்கு இன்றைக்கி செல்வ செழிப்பாக இல்லைங்க, ஆனால் 14 லட்சம் ஹாஸ்பிட்டல் ஃபீஸு கட்ட முடியாத அளவுக்கு அவங்க வறுமையில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பையன், சின்ன பையன் சஞ்சய்னு ஒரு பையன் இன்னும் இருக்கிறார். நீங்களே இப்படி கையில் காசு இல்லாமல் கவர்மெண்ட் துட்டை எடுத்து நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்கு கட்டணுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ ஏழைங்கெல்லாம் என்ன பண்ணுவான்? இது ஒரு புறம். ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நியாயம் கேட்டுட்டு ஒரு செல்வ பெருந்தகை போய் அறிவாலயத்தை சந்தித்து இங்கே இது பண்ணணும், ஸ்ரீபெரும்புதூரில் தொழிலை வளர்க்கணும், இதை வளர்க்கணுன்றாரு. உங்கள் கட்சியோட தலைவர், உங்கள் கட்சியோட முன்னாள் சட்டப்பேரவை தலைவர், உங்கள் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த EVK இளங்கோவனுக்கு ஹாஸ்பிட்டல் பில்லு தரலையே, ஒரு நாள் நீ போய் கேட்டிருக்கியா? நீ கட்சி எந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு EVK ஃபேமிலி கேட்டதே எனக்கு வருத்தமாக இருக்குது. எவ்வளோ லெகசி உள்ள ஃபேமிலி. எனவே அதானே சார் சட்டம். அவங்க பதவியில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஆயிருந்தாங்கன்னா அந்த பணத்தை கொடுக்கணுன்றது தானே சார் சட்டம். அரசு கொடுக்கலன்னா கட்ட வேண்டியதானே? மனு தாக்கல் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் கொடுக்காம உட்காந்துட்டு இருக்கீங்க. இவங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இன்னும் பரிசீலனை பண்ணுறாங்க. 8 மாதமாக பரிசீலனை பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. எப்படியும் அரசு தானே சார் கட்டும். முதலமைச்சர் வேறு, எம்எல்ஏ வேறு இல்லை, எல்லாத்துக்கும் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்படி விதி இருந்துச்சுன்னா சரி கொடுத்தாவது தொலைங்க, அதை காங்கிரஸாவது அழுத்தம் கொடுக்கணும்ல. கூட்டணி கட்சி தான் சார் திமுக, ஏன் சார் தரமாட்டுக்கு மறுக்குது? இது அந்த மாதிரியான அரசுப்பா. விளம்பர மாடல் அரசில் எப்படி உண்மையான வேலைகள் நடக்கும் சார்? இப்போ தாவேக்காவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அவங்க யார் கூடயும் கூட்டணி போகலை அப்படின்றத திடமாக சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது EPS அவர்கள் கொடுத்த ரீசன்ட் பேட்டியில் தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் கூட்டணி அழைப்பு விடுத்திருக்காரு. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த பேட்டியில் நிறைய விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஒவ்வொன்றாக பார்த்து விடுவோம். ரொம்ப ஒரு திருவாரூர் ஹிந்து நாளேட்டின் திருவாரூர் செய்தியாளர் திரு ஜெய்சங்கர் என்பவர் எடுத்திருக்கிறார். இது வரைக்கும் எடப்பாடியோட பேட்டி வந்ததிலே நல்ல பேட்டியாக நான் இதை பார்க்கிறேன். ஸோ முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இதை பேசிடலான்னு நினைக்கிறேன் நான். அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. உங்களது கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களில் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்களே என்று கேட்கும்போது, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, திமுக கூட்டணி கூடுதலான அழுத்தங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் திமுக பலவீனமாக இருக்கிறது. திமுக பலவீனமாக இருக்கிறது என்பதை கூட்டணி கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்களே உணர்த்துகின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலர் திரு சண்முகம் அவர்களே 98% வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இது போன்ற விமர்சனங்கள் கூட்டணியில் அழுத்தத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் நேற்று வந்து அதிமுக ஒன்றும் ஏமாளிகள் அல்ல, அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்குன்னு நீங்கள் பிஜேபியை நோக்கி சொல்லியிருக்கீங்களேன்னு சொல்லும்போது, நான் பிஜேபியை பார்த்து நாங்கள் ஏமாளிகள் என்று சொல்லவில்லை. அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்திருக்கிறது. அந்த கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து பிஜேபி அதிமுகவை விழுங்கிவிடும் என்ற பிரச்சாரம் கட்டவிழ்த்துப்பட்டு வருகிறது. அதற்கு பதில் சொல்லும் வகையில் பிஜேபியை விழுங்கவிட்டு வேடிக்கை பார்ப்பதற்கு அதிமுக நாங்கள் ஏமாளிகள் அல்ல என்று தான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு, அடுத்த கேள்வி, பிஜேபிக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் செய்தி என்ன? கூட்டணி அரசுக்கு ஒப்புக்கொள்கிறீர்களான்னு பளிச்சுன்னு ஒரு கேள்வி. In a state that has not seen a coalition government, what is your clear and direct message to the BJP on this issue? இந்த மாநிலம் இதுவரைக்கும் கூட்டணி அரசை பார்த்ததில்லை. பிஜேபிக்கு நீங்கள் நேரடியாக சொல்லும் செய்தி என்ன என்று கேட்பதற்கு மக்கள் விருப்பப்படி ஒரு அரசு அமையும். தமிழக மக்கள் தொடர்ந்து ஒற்றை கட்சி ஆட்சியை தான் விரும்புகிறார்கள். பல வருடங்களாக இதுதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2026 ஒற்றை கட்சி ஆட்சியை தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதிமுக தனித்து பெரும்பான்மை பெற்று மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஆட்சி அமைக்கும். கூட்டணி அரசு கிடையாதுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த முரண்பாடு இருக்கிறது. இந்த முரண்பாடுகளை சரி செய்வதற்கு நீங்கள் பிஜேபியிடம் பேசுவீர்களா அப்படின்னு கேட்கும்போது, கூட்டணி அரசுன்னு சொன்னால் தான் பிஜேபி தொண்டர்கள் உற்சாகம் அடைவீங்க அப்படின்றதுக்காக அமித்ஷா சொல்லியிருக்காரு. அமித்ஷான்னு பேரை சொல்லலை, கூட்டணி அரசு அவங்க திரும்பி சொல்கிறது அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்கிறதுக்காக நிறைய பேர் இதை ஊதி பெருசு பண்ணுறாங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி 100% தொடரும். 2வது விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காரு. டிசம்பரில் வந்து இவர் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு விஜயோட கரம் கோர்த்து, அது என்னது இந்த மோகன்லால் விஜய் படம் சிவன் சக்தியா, என்ன படம்? சிவனும் சக்தி செல்லமா ஜில்லா படம் மாதிரி இவங்க 2 பேரும் ஆயிடுவாங்கலாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. நான் நடக்காதுன்னு நான் அன்றைக்கே சொன்னேன். இன்றைக்கி ஒரு கேட்டகாரிக்கலாக சொல்லிட்டார். 100% அதிமுக பிஜேபி கூட்டணி தொடரும். எங்கள் கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துபவர்களின் எண்ணம் நிறைவேறாது. அப்புறம்
அதிமுக மற்றும் பிஜேபி இடையே கூட்டணி ஆட்சி தொடர்பாக முரண்பாடுகள் ஏதும் இல்லை, நாங்கள் தனித்து ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திவிட்டோம். அப்புறம் ஏங்க பிஜேபி திருப்பி கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க? அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தமாசா சொல்லுங்கிறாங்கன்றது மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு. ஓகேவா? அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்களா? இதுவரை அது போன்ற பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. அவரை உங்கள் கூட்டணிக்கு அழைப்பீர்களா? திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கும் எந்த கட்சியும் அதிமுக கூட்டணியில் இணையலாம். இது விஜய்க்கு பொருந்துமா? விஜயும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார், அப்போது அவருக்கும் பொருந்தத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் தான் சிஎம் கேண்டிடேட்டு, தனித்து ஆட்சி அமைக்க போகிறேன், கூட்டணி ஆட்சி கிடையாது, அப்போ துணை முதல்வரும் கிடையாது. ஓகேவா? திமுகவை வீழ்த்தணுன்ற அக்கறை உனக்கு இருந்துச்சுன்னா என் தலைமையை ஏற்றுக்கிட்டு வாங்கன்றது விஜய்க்கு சொல்லும் செய்தி. ரைட்டா? விஜய்க்கும் இது பொருந்துமான்னு கேட்டதுக்கு அடுத்த கேள்வி, நாம் தமிழர் கட்சிக்கும் இது பொருந்துமா என்றதற்கு என்ன சொல்கிறார் என்றால், ஒரே கருத்தையுடைய கட்சிகள், அதாவது திமுக வீழ்த்த வேண்டும் என்ற கருத்தை உடைய கட்சிகள் எங்களோடு இணைய வேண்டும், இது அனைவருக்கும் பொருந்தும். இன்னும் 8 மாத காலம் இருக்கிறது தேர்தலுக்கு, தேர்தல் நெருக்கத்தில் ஒரு கிளியரான சித்திரம் உருவாகும் என்று சொல்கிறார். பிஜேபியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எப்படி உங்கள் அணியில் சேரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு, பிஜேபியை எதிர்த்து கொண்டிருந்த கட்சிகள் தான் 99 பாராளுமன்ற தேர்தலிலும் 2001 சட்டப்பேரவை தேர்தலிலும் கூட்டணி வைத்தன. திமுக சொல்கிறார் கூட்டணி வைத்தன, அதனால் எது வேண்டுமானாலும் அரசியலில் நடக்கும் என்று சொல்கிறார். மீதியெல்லாம் இந்த குறிப்பாக சொல்லணுன்னா ராமதாஸ் அன்புமணி பிரச்சனை பற்றி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு, எல்லாம் நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன், நாங்கள் இன்னொரு கட்சி விஷயத்தை பற்றி தலையிடுறதுக்கு விரும்பலை அப்படின்ட்டு. மீதி எல்லாம் பொலிட்டிக்கல் கொஸ்டின். அதிமுக மற்றும் அதன் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேட்டியின் மூலமாக 2-3 விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். என் தலைமையை ஏற்றுக்கிட்டு விஜய் வந்தாலும் சரி, சீமான் வந்தாலும் சரி, நான் சேர்த்துக்கிறதுக்கு ரெடி, நான் தான் சிஎம். இந்த பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அமித்ஷா 3 பேட்டி அளித்திருக்காரு. அமித்ஷாவுக்கு மொத்தமாக பதில் சொல்லிட்டாரு. ஸோ அமித்ஷா கூட்டணி ஆட்சி என்று சொல்வது பிஜேபி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சும்மா அப்படி சொல்கிறாரு என்று சொல்லிவிட்டார். ஸோ அடுத்ததாக கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இதைத்தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டேன், ஒரு நாளும் ஒத்துக்காதுன்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன், இல்லை பேப்பர்லாம் நியூஸ் வந்தப்போ. ஸோ ஒத்துக்கவே மாட்டாங்க. இது வரைக்கும் வந்ததில் ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கிற பேட்டியாக இந்த பேட்டியை பார்க்க முடியும். ஸோ விஜய் சீமானுக்கு எடப்பாடி அழைப்புன்றது இந்த கான்டெக்ஸ்டில் தான். ஒத்த கருத்துடைய கட்சிகள் திமுக எதுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேருங்க பாஸ், அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. சார், இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதிமுக தாவேக்காவோட பேசிகிட்டு இருக்காங்க, கூட்டணிக்கு அழைப்பு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் சொன்னீங்க, ஆனால் இப்போ அவர் இல்லவே இல்லை, நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்பா பேச்சுவார்த்தைன்னா நேரடியாக போய் இப்படி பேசுகிறதா? எல்லா கூட்டணிகளும் அமைவதற்கு முன்பாக 2-3 மாத காலம் பேச்சுவார்த்தை நடக்கும். இதெல்லாம் ரகசியமாக திரைமறைவில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, அது வெளிப்படையாக நடக்காது. பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா தெரிஞ்சவங்க மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். இன்னொன்று அது அஃபிஷியலாக இப்போ சொல்ல முடியாது. அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு கடைசி நேரத்தில் தான் இது வெளிக்கே வரும். அஃபிஷியல் பேச்சுவார்த்தை கடைசியில் தான் தொடங்கும். அன்அஃபிஷியலாக பேச்சுவார்த்தை எல்லா கட்சிகளோடும் செய்து கொண்டு. அதுவும் இப்போ திரு இபிஎஸ் அவர்கள் அதை இப்படி செய்தித்தாளில் சொன்னார்னா, யார் அவங்க கூட பேச்சுவார்த்தை பண்ணாங்களோ அவங்கள முதுகில் குத்துற மாதிரி அது. ஸோ அப்படி அஃபிஷியலாக சொல்ல முடியாது. அதை பேச்சுவார்த்தை இது வரைக்கும் உடன்படாததால் அவர் இல்லை பேசலை அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ விஜய்கிட்ட போய் கேட்டிங்கன்னா விஜய் என்ன சொல்லுவார்? பேசலன்னு தான் சொல்லுவார். வைகோ பையன்கிட்ட போயிட்டு நீங்கள் பிஜேபியோட இணையமைச்சர் கொடுங்கன்னு பேசுகிறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? இல்லைன்னா கிடையாதுன்னு பாசிச பாஜகன்லாம் சொல்லுவார். ஆனால் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கோவத்தில் தான் அவங்க மதிமுகவை மதிமுகவை புதுசாக ஒன்று உருவாக்குறாங்களே சார். சார், நேற்று நம்ம பேசியிருந்தோம், திரு சீமான் அவர்கள் கேதம் விசாரிக்க போகலை, முதலமைச்சர் அவரை தான் பார்க்க போனார், இதை பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னா முத்து அவர்களின் மனைவி கிட்ட தானே போய் பேசி இருந்திருக்கணும் சொன்னேன்னா அதை உறுதிப்படுத்துவதற்கான காரணம் அடுத்த ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது, அதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு நினைவு இருக்கும், நடிகர் விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அந்த புகாரில் சீமானை என்ன பாடுபடுத்தினார்கள் தமிழக காவல்துறை என்பதை நாம் பார்த்தோம். நாமே நமது நிகழ்ச்சியில் அவர் கூட்டத்தில் இருக்கார், வீட்டுக்கு போய் நோட்டீஸை கதவுல ஒட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பதெல்லாம் நான் பேசுகிறோம். அன்றைக்கி எப்படி அரசு தீவிரமாக இருந்தது என்பதை நாம் பார்த்தோம். ஸ்டாலினோட பிறந்த நாள் அன்று அனைத்து கட்சி பாராட்டு விழா ஸ்டாலினுக்காக நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் விரும்பாம் காவல் நிலையத்தில் 9 மணிக்கு சீமானை விசாரித்தார்கள். அப்போ தமிழக அரசு எவ்வளவு தீவிரமாக இருந்தது இந்த வழக்கின் மேலே, இல்லையா? அதைத்தான்
நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ஆர்வத்தை காட்டுறீங்கன்ட்டு நாம் விமர்சனம் செய்தோம் இல்லையா? நேற்றைக்கு முன்தினம் போய் மூக்கமுத்து செத்ததுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் விசாரித்தார். கரெக்டாக? இந்த விருகம்பாக்கத்தில் அந்த நடைபெற்று கொண்டிருந்த அந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். வேகமாக விசாரிச்சுட்டு இருந்தாங்க. உச்சநீதிமன்றம் தடையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சமரசமாக போக முடியுமா என்று பாருங்கள், அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டே என்று கொடுத்திருந்தார்கள் அல்லவா? நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? தமிழக அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க மேலே புகார் கொடுத்தாங்க இல்லையா, அந்த நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அவுட் ஆஃப் கோர்ட்டு செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இல்லைன்னு ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கணும்? புகார் கொடுத்தவங்க அதுக்கு தயாராக இல்லை அப்படின்ற அடிப்படையில் இதை வந்து நம்ம கோர்ட்லேயே நடத்துவோம். சொல்லணுமா? அரசு வழக்கறிஞர் கோர்ட்டுக்கே போல. நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் விஸ்வநாதன் அமர்வு முன்னிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகவே இல்லை. ஏன் ஆஜராகலை? உடல்நிலை ஏதாவது சரியில்லையாங்க சார்? 50 வழக்கறிஞர்கள் 50 பேருக்கும் உடல்நிலை சரியில்லை, யார் வேணாலும் போய்க்கலாம். ஆமாம், தமிழ்நாடு அரசுக்குன்னு பேனல் ஆஃப் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க. ஒரே ஒருத்தர் இருக்க மாட்டார். அங்கே இருக்குது 15 கோட்டை என்னமோ இருக்குது. 15 கோட்டுக்கு ஒரே ஒருத்தர் சுற்றிக்கிட்டே இருப்பாரா? அப்படி கிடையாது. ஸோ மூக்கமுத்து இறந்ததுக்கு மூக்கமுத்தோட தம்பிக்கிட்ட போய் ஏன் துக்கம் விசாரிச்சாங்கன்றதுக்கும் நேற்று அரசு வழக்கறிஞர் இந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாமலே போனதையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டும். தனித்தனியாக பார்க்க முடியாது. தமிழக அரசு அன்று காட்டிய வேகம் அதீத வேகம் என்பதை தான் நம்ம கடுமையாக விமர்சனம். வீட்டில் போய் ஏன் ஒட்டுற? இருந்தாலும் கூட்டத்தில் இருக்கார், ஓடி போகிறதில்ல. சம்மனை கொடுத்தா வரப்போகிறாரு, இந்தாப்பா சம்மனை வச்சுக்கப்பான்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. நீ எதுக்கு ஒட்டின? அவனை எதுக்கு அரெஸ்ட் பண்ண? இதைத்தான் நம்ம இன்றைக்கி விமர்சனமாக சொன்னோம். அந்த வேகத்தை ஏன் நேற்று காட்டலை? முந்தா நாள் போய் துக்கம் விசாரிச்சு. நீங்கள் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் பின்னாடி ரகசியமாகவே பேசிக்கலாமே, எதுக்கு நேராக போய் காட்டணுமான்ட்டு. ரகசியமாக பேசுனது உண்மைன்றது எப்படி சிஎம்க்கு சொல்கிறது? சிஎம் சொல்லுவார், பார்வைக்கு அப்போ இவ்வளோ திமுறா என்னை பற்றி எங்கள் அப்பாவுக்கு பேனை செலவிக்கிறேன்னா உடைப்பேன்றான், வர சொல்லு, நான் தானே உனக்கு உதவி பண்ணுறேன், நேராவா? நீ கொள்கை குன்றா இருந்தால் போகக்கூடாது. போயிட்டேன் என்ன அண்ணன் செத்துட்டாராமே, ஐயோ போன வாரம் கூட 100 மீட்டர்ஸ் ரன்னிங் ரேஸ் ஓடினாராமே, அதுக்குள்ளே செத்துட்டார் என்னன்ட்டு போய் விசாரிக்கிறீங்க. இப்போது இவங்க புகார் அளிக்கும் போதே சார், நான் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பேன் அப்படின்றத பேசியிருந்தார். ஓகேவா? இவங்களுக்குள்ளே நடக்கிற அரசியல் போட்டிகள் நம்மளுக்கு தெரியும். திமுகவுக்கு ஆதரவும் தானே சில பேர் வந்து சீமானை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முதல்வர் அவர்களுக்கும் நெகட்டிவாக மாறதானே சார் வாய்ப்பு இருக்குது? இப்படி கிடையாதுங்க. இன்னும் என்னை நல்லா திட்டி ஏடிஎம்கேக்கு போகிற ஓட்டில் கொஞ்சம் எடு. சீமான் என்ற ஒரு கட்சி இல்லை என்றால் திமுக வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல், திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் ஒரு இடத்துக்கு நோக்கி போகுமா? விஜய் இல்லை, சீமான் இல்லை, என்னாகும்? மொத்தமாக போகுமா? இப்போ நீ கொஞ்சம் பிரிச்சுக்க, விஜய் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டான், நான் ஜெயிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்? அண்ணனை நல்லா திட்டுறதுக்கு தானே அரசியல். இன்னும் நல்லா விமர்சனம் பண்ணோம், பக்குவமாக திட்டுவார் மேலே. பாருங்கள், நீங்கள் பேனா சிலை உடப்பெல்லாம் பேச மாட்டார், வச்சுக்கோங்க, பேனா சிலைக்கு பக்கத்தில் போராட்டம்னா நடத்திக்கிறேன்ட்டு உருட்டுவார். பாருங்கள், நீங்கள் ஒரு சாஃப்ட் டவுன் எடுப்பார் பாருங்கள். நாம் தமிழர் ஆட்கள் வந்து ஓ சிங்கம் மாதிரி எங்கள் அண்ணன் போய் முதலமைச்சர் முன்னாடியே போய் உட்காந்தாரு பாருங்க. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே போய் உட்காந்து எங்கள் அண்ணன் வந்து மிமிக்ரி பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காருயா அப்படின்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களே சார். அப்படிதான் சொல்லுவாங்க. அவர் கிட்டேயே போய் திராவிடத்தை ஒழிச்சேன் என்று நேரடியாக போய் திராவிடத்தை ஒழித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பேன் என்று முதல்வரிடம் சீமான் சொன்னார். முதல்வர் அப்படி ஒழித்து விடாதீர்கள், 26 தேர்தல் முடிந்த பிறகு திராவிடத்தை ஒழித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இது எப்படின்னா, உதயநிதி பிரதமரை போய் பார்த்தப்போ நீட்டை ரத்து பண்ண முடியுமா முடியாதா என்று பிரதமரிடமே நேரடியாக கேட்டுவிட்டு வந்தார் திமுக உருட்டில். அதே உருட்டுதல் தான் இது. அதான் சார் அண்ணன் வந்து சொன்னார், எல்லாரும் ஒன்றா நிற்போம், நாங்கள் கொஞ்சம் முன்னால் நிற்போம்ன்றார். ஆனால் எதுக்கு நிற்பாருன்னு தெரியாமல் போச்சு. எதுக்கு நிற்கிறான்னு தெரிஞ்சா? இப்போ தெரிஞ்சா அவ்வளோதான். அந்த அம்மா வந்து புகாரை வாபஸ் வாங்கிட்டு போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? சீமானை இங்கே யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அது அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு, அதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளட்டும். அரசு அன்னைக்கு இதை பயன்படுத்தி சீமானுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததா இல்லையா? அன்னி வீட்டில் தனியாக இருக்கும்போது எதுக்கு போலீஸ் அனுப்பிச்சு? நீ அந்த வேகத்தை நேற்று ஏன் காட்டல கோர்ட்டில்? அவ்வளோதான், முடிச்சு. சார் இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம விவாதித்தோம். தொடர்ந்து நானே விவாதிப்பேன் சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.